பகுதியில் ஜெம்ஸோடு கூட இணைந்து ஊழியம் செய்து வருகிற செல்வகுமார் அண்ணா அவர்கள் அறிமுகம் செய்து நமக்கு கொடுப்பார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். தேங்க்யூ. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரை நான் துதிக்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் உங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்கவும் வார்த்தையை அண்ணன் கொடுக்கவும் ஒரு வாய்ப்பை சாம்கிட்ட பாஸ்டர்கிட்ட கேட்கும் பொழுது அன்போடு கூட அழைத்ததுனால அவர்களுக்கு என்னுடைய மிகுந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். செய்தி கொடுக்க வந்திருக்கிற அண்ணன் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி அவருடைய கைகளில் கொடுக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை அவங்க நம்மளோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். அவங்க ஜான் சாமுவேல் அண்ணன் சென்னையிலேருந்து அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்க சென்னையில் குடும்பமாக அங்கே இருக்கிறாங்க. அவர்கள் ஒரு ஐடி ஃபீல்டில் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அது பணி செய்வதோடு சேர்த்து அநேக ஊழியங்களை அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக எங்களுடைய ஒருவேளை இந்த ஜெம்ஸ் மிஷினரி ஊழியத்தை குறித்து நீங்கள் அறிந்திருக்கலாம். இதில் மிஷினரிகளுக்கு பயிற்சி அளிக்கிறது அல்லது மிஷினரிகளை உற்சாகப்படுத்துகிறது போன்ற அநேக காரியங்களில் இன்றைக்கு வட மாநிலங்களில் தொடர்ச்சியாக 2 மாதத்திற்கு அல்லது 3 மாதத்துக்கு ஒரு முறை இவங்க இங்கேருந்து போய் அநேக பணித்தளங்களில் அவர்களுக்கு ஒரு ட்ரைனிங்காக ஒரு பயிற்சிக்காக அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு சாயர்புரத்தில் ஒரு ஜென்னெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் சென்டர் இருக்கிறது. வாலிபர்களை சீஷத்துவ பயிற்சி நடந்து அதை உருவாக்குகிற ஒரு காரியம். அதுலேயும் அண்ணன் ஒரு ட்ரெயினராக இருக்கிறாங்க. இது தவிர அநேக சபைகளில் கன்வென்ஷன் கூடுகைகள் அவர்கள் பேசுவது வழக்கம். அது போக நீங்கள் அவங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறாங்க. அதில் அநேக வேதாகம அந்த பைபிள் ஸ்டடி போல் அல்லது அநேக காரியங்கள் அவங்க தொடர்ந்து அதில் பதிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் ஒரு புத்தகத்தையும் வெளியிட்டிருக்கிறார்கள். இது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. அண்ணனை தெரிகிறதுக்கு முன்பதாகவே எங்கள் டீமில் உள்ள ஒரு பையன் அதை ரொம்ப வாட்ச் பண்ணி ஷேர் பண்ணாங்க. அவ்வளவு அதிகமாக வேதத்தை குறித்து மற்றவர்களுக்கு விளக்கி கொடுக்கிறவர் என்று அவங்க ஷேர் பண்ணாங்க. ஆண்டவருக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. இன்றைக்கு அவர்கள் நம் மத்தியிலே வந்திருக்கிறது மிகுந்த சந்தோஷம். தொடர்ந்து அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை நம் மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த மனமகிழ்ச்சியின் நாளிலே உங்களோடு கூட இருக்கும்படியாக ஆண்டவர் தந்த நல்ல வாய்ப்பிற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களெல்லாம் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். என்னை இந்த பகுதிகளில் தெரிந்ததை விட வட இந்தியாவில் நிறையா தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அடிக்கடி பீகாருக்கும் ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், இன்னும் நேபாளில் இப்படி ஜெம்ஸ் ஊழியர்களோடு இணைந்து பல காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். தூத்துக்குடிக்கு இந்த கடந்த 2 வருடமாகத்தான் அதிகமாக வருகிறேன். அதிலும் இந்த பகுதிக்கு முதல் முறையாக இப்போதான் வந்திருக்கிறேன். ஆனாலும் இந்த நாளை கர்த்தர் முன்குறித்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் எதையுமே ஆக்சிடெண்ட்டாக செய்கிறதில்லை. நமக்கு தான் நம்ம வாழ்க்கையில் எதிர்பாராத விதமாக நடந்துச்சின்னு சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் முன்குறித்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் இந்த மாதத்திலே இந்த நாளை குறித்து விட்டு செல்வகுமார் எனக்கு அநேகமாக ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் வருவது தடைப்படுவது போலத்தான் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் சரியான நேரத்திலே வருவதற்கு வாய்ப்புகளை ஆண்டவர் உருவாக்கி தந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. என்னை பற்றி எதோ சொன்னாங்க. நான் சென்னையில் இருக்கிறேன். எனக்கு திருமணமாகி ஒரே ஒரு மனைவியும் எனக்கு 2 பிள்ளைகளும் இருக்கிறார்கள். என் மக 10th படிக்கிறா. என் பையன் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். சரி, அவங்களும் ஒரு வேளை வந்திருந்தால் அவங்களெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பாங்க. வாய்ப்பு இருக்குமானால் குடும்பமாக வருவதற்கு அடுத்த முறை கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. சரி, இந்த வாரம் சனிக்கிழமை என்னது? ஆமாம், நான் அதெல்லாம் கவனிக்க மாட்டேன்னு வச்சிங்களோ, கவனிப்பேன். பெண்கள் கூடுகை. பெண்கள் கூடுகைக்கு எத்தனை பேர் வருவீங்க? ஒரு ஆள் கூட கை தூக்கலையா? நான் ஏன் கேட்டேன்னா, இப்போது ஒரு புக்கு ஒன்று எழுதியிருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லையா? இந்த புக்கை நான் இந்த காலத்தில் படிக்கிற பழக்கமெல்லாம் போயிடுச்சு. நான் கடந்த வருஷம் செப்டம்பர் மாதத்தில் பவுலை குறித்து நான் நிறைய டீச் பண்ணியிருக்கிறேன். அவருடைய உடன் ஊழியர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சது என்னன்னா, தீத்து தெரியும், தீமோத்தேயு தெரியும். ஆனால் அதை தாண்டி நிறைய பேரை பவுல் அவருடைய
நிருபங்களிலே இன்னும் அப்போஸ்தல நடபடிகளிலே அவரோடு கூட இருந்ததாக சில நபர்களை அவர் எழுதுகிறார். அப்படி எழுதப்பட்ட நபர்கள் தான் அரிஸ்தர்க்குன்னு நீங்கள் ஒருவேளை பேர் ஞாபகம் இருக்கும். ஒனேசி போருன்னு வாசிச்சிருக்கலாம், அல்லது எப்பாப்ரோ தீத்துன்னு வாசிச்சிருக்கலாம், தீகிக்குன்னு வாசிச்சிருக்கலாம். இவங்களாம் யாருன்னு நமக்கு தெரியாது. ஸோ இவங்களை பற்றி நம்ம எழுதுனா என்ன அப்படின்னு ஒரு ஆர்வம் இருந்தது. நான் அதை டைப் பண்ணி எழுதியும் முடிச்சுட்டு ஒரு ரஃப் காப்பி மச்சுன்னு வச்சுட்டு போன வருஷம் செப்டம்பர் மாதம் அகஸ்டின் ஜெபகுமாரன்ட்ட தான் முதல் காப்பியை கொடுத்தேன். இங்கே படிங்கண்ணே அப்படின்ட்டு. அவர் கொடுக்கும்போதே எங்கள் வீட்டம்மா வேற சொன்னாங்க, இவர் எது செஞ்சாலும் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, நீங்களாவது படிச்சுட்டு அவருக்கு 2 திட்டு கொடுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் அவர் படிச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்குது, இதை சீக்கிரமாக ஒரு புக்காக போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க தான் என்கரேஜ் பண்ணாங்க போன வருஷம் செப்டம்பர் மாதம். ஆனால் அதை நான் இதை போய் எங்கள் புக்கான்னு நம்ம டைப் பண்ணி அதை இது பண்ணிக்கிட்டு நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இந்த காலத்தில் யாரும் படிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நான் விட்டுட்டேன். ஆனால் அவங்க திரும்ப ஒரு 2-3 தடவை என்கிட்ட என்னப்பா ஆச்சு அந்த புக்கு என்ன எங்கே அப்படின்னு கேட்டாங்க. சரி, அதனால் கடந்த மாதத்தில் தான் அதை அச்சிடவும் இந்த ஜூலை மாதம் 3வது 4ஆம் தேதியிலே பீகாரில் ஜெம்ஸுடைய ஆனுவல் ஜென்ரல் பாடி மீட்டிங் நடந்துச்சு. ஜெம்ஸில் உள்ள எல்லா லீடர்ஸ், அவங்க மிஷினரிஸ், இன்னும் சவுத்துலேருந்து கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. அந்த கூட்டத்தில் ஜெபகுமார் அண்ணன் தான் அதை ரிலீஸ் பண்ணாங்க. அதை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமும் நான் அதை எங்கேயும் கொண்டு போல, யார்கிட்டையும் கொடுக்கல. அதற்கு பிறகு இந்த முதல் காப்பியை நான் இங்கே தான் கொண்டு வந்திருக்கிறேன். அதை உங்கள் பாஸ்டர்கிட்ட நான் கொடுக்குறேன். உங்களுக்கு புக்கு படிக்கிற ஆர்வம் இருந்தால் நீங்கள் கட்டாயம் இல்லை. தேங்க்யூ பாஸ்டர். இங்கே செல்வகுமார் இருக்கிறாரு, அவர்கிட்ட வேணுன்னா நீங்கள் கேட்டு வாங்கி கொள்ளுங்கள், கட்டாயம் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இதிலலாம் இதை போட்டு இது பண்ணணும்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா இது மெயினாக பவுலுடைய உடன் ஊழியர்கள், வேதத்தை கற்றுக்கொள்ளணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க அதை வாசிக்கிறதுக்கு விரும்புவார்கள். உங்களுக்கு அப்படி ஒரு வேளை இருக்குன்னா நீங்கள் செல்வகுமார்கிட்ட கேட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. சரி, இந்த நாளின் காலை வேளையிலே தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. இந்த நாளின் வார்த்தைகள் என்ன என்று சொல்லி நான் இந்த கூட்டம் ஒழுங்கு ஆனது அந்த நாளிலிருந்தே நான் தேவ சமூகத்திலே தியானித்து கொண்டிருந்த போது ஆண்டவர் ஒரு முக்கியமான வார்த்தையை, ஒரு கடினமான வார்த்தையை, ஒரு கஷ்டமான வார்த்தையை எனக்கு கொடுத்தார் என்று தான் சொல்ல வேண்டும். ஆனாலும் ஆண்டவர் அந்த வார்த்தைகளை உங்களுக்கு விளங்க பண்ணுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. வார்த்தைகளை தருகிறவர் தேவன், விளங்க செய்கிறவரும் அவரே. முழித்திருந்து கேட்க வேண்டியது தான் நம்ம கடமை. ஹல்லேலூயா. சரி, எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான். நீங்கள் எனக்கு டைமே கொடுக்கல, பார்த்தீங்களா? நல்ல ஊழியர்களாக இருக்கீங்களே. ஆமாம், இப்படி டைம் கொடுக்கல, நான் பாட்டுக்கு பேசிகிட்டே போயிடுவேனே. சரி, பரவாயில்ல, உங்கள் சபையின் ஒழுங்கு என்னன்னு எனக்கு தெரியும். நான் குறித்த நேரத்தில் முடித்து விடுவேன். எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான். யாரும் என்ன செய்யக்கூடாது? தூங்கக்கூடாதா? தூங்குறது 2வது. கொட்டாவே விடக்கூடாது. என்ன விடக்கூடாது? ஆமாம், பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன பார்க்கக்கூடாது, பக்கத்தில் இருக்கவங்கள பாருங்கள், பக்கத்தில் இருக்கவங்கள பாருங்கள், பார்த்து சொல்லுங்கள். கொட்டாவி மட்டும் விட்டுறாத. ஆமாம், கொட்டாய் விட்டா நான் எழுப்பி விட்டுருவேன் பிறகு. சரி, கொட்டாய் வந்துச்சுன்னா ஆன்னு திறந்து அள்ளியான்னு முடிச்சிருங்க. என்ன? சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்துக்கு எப்படியாவது நம்ம ஒரு இடத்த வாங்கி ஒரு வீடு கட்டிடணும்னு ரொம்ப ஆசை. என்ன ஆசை சொல்லுங்கள்? கதை தானே சொல்கிறேன். ஒரு இடத்த வாங்கி எப்படியாவது ஒரு வீடு கட்டிடணும்னு ரொம்ப ஆசை அந்த குடும்பத்துக்கு. எப்படியோ காசை சேர்த்து சம்பாதிச்சு ஒரு சின்ன இடத்த வாங்கி அந்த இடத்துக்கு நல்ல அவங்க கணவன் மனைவி பிள்ளைங்கள்லாம் உட்காந்து கற்பனை பண்ணி நம்ம ஒரு அழகான வீடை கட்டணும், இந்த சைஸில் ஹால் இருக்கணும், இப்படி ஒரு பெட்ரூம் இருக்கணும், இந்த பக்கத்தில் ஒரு கிச்சன் இருக்கணும், இந்த பக்கத்தில் மாடியில் பால்கனி இருக்கணும், இப்படியெல்லாம் பல கனவுகளோட அவங்க ஒரு இன்ஜினியர்கிட்ட கொடுத்து அழகான ஒரு டிராயிங்கை போட்டாங்க. வீடு கட்டும்போது பார்த்துருப்பீங்களே, ஒரு ப்ளூ பிரிண்ட், ஒரு டிராயிங் போடுவாங்க. அப்படி டிராயிங் எல்லாம் போட்டுட்டு இதை இந்த காலத்தில் நம்ம இன்ஜினியர்னு சொல்கிறோம், அவங்களும் ஒரு நல்ல இன்ஜினியராக பார்த்து இதை கட்டுறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னாங்க. அவர் ஒரு கணக்கு போட்டு கொடுத்தாரு. கண்ணீர்லாம் 3 மாதத்தில் 4 மாதத்தில் கட்டி முடிச்சிடலாம், மழை மட்டும் வராமல் இருந்தால் போதும் அப்படின்னெல்லாம் சொல்லி நல்ல பிளானை போட்டு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அந்த வீட்டுக்காரங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை. இந்த இன்ஜினியர் இவ்வளோ அழகாக பேசுகிறாரே, உங்கள்கிட்ட இருக்கிற கொத்தனார் மேஸ்திரியெல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆட்களான்னு கேட்ட உடனே அவரும் சொன்னார், ஆமாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள், நிறைய வீடு கட்டியிருக்காங்க, அட்டகாசமாக கட்டுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த குடும்பத்துக்கு ரொம்ப நம்பிக்கை. சரி, அவங்கள்ட்ட முதல்ல என்ன பண்ணாங்க, ஒரு முன் பணத்தை கொடுத்து
அக்ரிமெண்ட்டை போட்டாச்சு. அவங்க வெளியூரில் இருக்கிறாங்க, வந்து பார்க்க முடியாது. ஆனாலும் இன்ஜினியர் ரொம்ப நல்ல மனுஷனாக இருந்ததுனால எப்படியாவது நீங்கள் இதை கட்டி முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்டயே அந்த பொறுப்பை கொடுத்துட்டாங்க. சரியா? அப்பப்போ நேரம் கிடைக்கும் போது மாதத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. கடைசியில் ஒரு நாள் திடீர்னு வந்து பார்த்தாங்க, வீடு முடிகிற ஸ்டேஜில் இருக்குது, இப்போ ஃபினிஷிங் ஒர்க்கு தான் இருக்குது. அந்த டைமில் அந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் லீவு கிடைச்சதுனால வந்து நம்ம வீடு எப்படி வந்திருக்கு அப்படின்னு போய் பார்ப்போம் அப்படின்னு வந்து பார்த்தாங்க. பார்த்தவங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்துச்சு. என்னென்னா, நம்ம பிளானெல்லாம் கிளியராக தானே போட்டு கொடுத்தோம், ஆனால் எல்லாம் ஏதோ கிராஸாக இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு தோணுச்சு. செவரெல்லாம் பார்த்தா இங்கே நல்லா அழகாக கட்டியிருக்கீங்க, இப்படி செவரெல்லாம் பார்த்தா லேசாக கோணிச்சிக்கிட்டு நிற்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. சரி, ஏதோ ஒரு செவர் தான் அப்படி தப்பாக இருக்குன்னு பார்த்தா எல்லா ரூமில் போய் பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது. வெளியில் போய் பார்க்கிங் ஏரியாவில் பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது. பாத்ரூமை பார்த்தாலும் எல்லாமே கிராஸாக தான் இருக்குது. உடனே இவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. அந்த இன்ஜினியருக்கு ஃபோனை போட்டு, எப்பா எங்கே இருக்கிறீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டா இன்ஜினியரும் கொஞ்ச நேரம் கழித்து வந்தார். என்னது இது, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான கொத்தனாரை வச்சு மேஸ்திரி வச்சு கட்டுவீங்கன்னு சொன்னீங்க, ஆனால் வீடெல்லாம் பார்த்தா இப்படி கிராஸாக இருக்கே, இப்படியெல்லாம் கோணல் மாணலாக இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன, இல்லை நல்லா தானே இருக்கும், நல்லா தானே கட்டியிருப்பாங்க அப்படின்ட்டு கூப்பிடுங்க அந்த கொத்தனாரே, அந்த மேஸ்திரி, அந்த வேலை செஞ்ச ஆட்கள்லாம் அப்படின்னாங்க. உடனே அவங்களையும் கூப்பிட்டுட்டு வந்த உடனே, எப்பா நீ என்னப்பா இது எல்லாம் இப்படி கிராஸாக இருக்கே, எப்படி நீ கட்டின அப்படின்னா, இல்லை நல்லா தான் கட்டினேன் அப்படி இப்படின்னு ஏதோ கதை விட்டார ஒரு கொத்தனார் மேஸ்திரி. என்ன நீ ஓன்ட்ட அந்த என்ன சொல்லுவாங்க, கொளுர் வச்சிருக்கியா, உன் கொளுரெல்லாம் காமி, உன்னுடைய டூல்ஸ் எல்லாம் காமி, எல்லாத்தையும் பார்த்துட்டு தூக்கு நூல் இருக்கான்னு கேட்டாங்க. ஓன்ட்ட என்ன இருக்கான்னு கேட்டாங்க. தூக்கு நூல் தெரியும்ல, கொத்தனார் என்ன பண்ணுவார், செவரை கட்டும்போது தூக்கு நூல் வச்சு கட்டுவார். உடனே அந்த கொத்தனாரும் மேஸ்திரியும் திருன்னு முழிச்சிட்டு தூக்கு நூல்னா என்னது அப்படின்னு கேட்டாங்களாம். என்ன கேட்டாங்க, தூக்கு நூல்னா என்னதுன்னு கேட்டாங்க. பக்கத்தில் இருக்கவங்கள பாருங்கள், நான் இப்போ அடிக்கடி சொல்லுவேன் இது மாதிரி, நீங்கள் பார்க்கணும். பக்கத்தில் இருக்கவங்கள பாருங்கள், கையை பிடிச்சி கேளுங்க, நீங்கள் தானே அந்த கொத்தனாருன்னு கேளுங்க. ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் எடுங்க, ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 7வது 8வது வசனம். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 7வது 8வது வசனம். பின்பு அவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ தூக்கு நூல் பிரமாணத்தினால் கட்டப்பட்ட ஒரு மதிலின் மேல் நின்றார். அவர் கையில் தூக்கு நூல் இருந்தது. கர்த்தர் என்னை நோக்கி, ஆமோசே நீ என்னத்தை காண்கிறாய் என்றார். தூக்கு நூலை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது ஆண்டவர், இதோ இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் நடுவே தூக்கு நூலை விடுவேன், இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியை பல நேரத்திலே நாம் வாசித்திருக்க மாட்டோம். அப்படியே வாசித்தாலும் அவைகள் எல்லாம் நமக்கு விளங்காதபடியினாலே ஏதோ கடமைக்கென்று கட என்று வாசித்து விட்டு போகிற வழக்கம் நமக்கு உண்டு. இன்னும் சொல்ல போனால் இந்த சிறிய தீர்க்க தரிசன நூல்கள் என்று சொல்லப்படுகிற ஓசியாவிலிருந்து மல்கியா வரையுள்ள புஸ்தகங்கள் அதிகம் வாசிக்கப்படாத புஸ்தகங்கள் என்று நாம் சொல்லலாம். இஸ்ரவேல் தேசத்தை முதல் ராஜாவாகிய சவுலுடைய கரத்திலே ஆண்டவர் கொடுத்தார். அதற்கு பின்னர் ராஜாவாக தாவீது வந்தார். அதற்கு பின்னர் ராஜாவாக அவனுடைய குமாரனாகிய சாலமோன் வந்தான். சாலமோன் தேவனுடைய வார்த்தைக்கு மீறி நடந்தபடியினாலே அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் செல்வத்தையும் ஞானத்தோடு கூட ஆண்டவர் கொடுத்திருந்தாலும் அந்த நன்றியை மறந்தவனாக அவன் பாவத்தில் விழுந்து முழு தேசத்திற்கும் சாபத்தை கொண்டு வந்தபடியினால் ஆண்டவர் இஸ்ரவேல் ராஜ்யத்தை இரண்டாக பிரித்தார். நல்லா கவனிங்க. அப்படி அவர் இரண்டாக பிரித்து 10 கோத்திரங்கள் சேர்ந்து இஸ்ரவேல் சாம்ராஜ்யமாக மாறியது. யூதா மற்றும் பென்யமீன் கோத்திரம் மட்டும் தனியாக பிரிந்து யூதா சாம்ராஜ்யமாக மாறியது. எத்தனை கோத்திரம் சேர்ந்து இஸ்ரவேல் சாம்ராஜ்யமாக மாறிச்சு? 10 கோத்திரம். நீங்கள் எனக்கு ஆன்சர் பண்ணணும், சரியா? 10 கோத்திரம் சேர்ந்து இஸ்ரவேல் சாம்ராஜ்யமாக மாறியது. 2 கோத்திரம் யூதா பென்யமீன் மட்டும் சேர்ந்து யூதா சாம்ராஜ்யமாக மாறியது. இது சாலமோனின் நாட்களுக்கு பின்னர் நடந்த சரித்திர நிகழ்வு.
இப்படி ஆண்டவர் தேசத்தை பிரித்த பின்பு யூதா சாம்ராஜ்யத்திலே 20 ராஜாக்கள் தோன்றினார்கள், இஸ்ரவேலிலே 19 ராஜாக்கள் தோன்றினார்கள். ஆனால் அப்படி தோன்றின எல்லா ராஜாக்களும் மீண்டும் அந்த பொல்லாத வழிகளை விட்டு விலகாமல் அதே பாவத்திலே தான் வாழ்ந்தார்கள், ஜனத்தையும் அப்படியே தான் நடத்தினார்கள். ஏதோ ஒரு சில ராஜாக்கள் மட்டும், எசேக்கியா, யோவாஸ், யோசியா போன்ற ஒரு சிலர் மட்டும் ஆண்டவருக்கு பிரியமாக நடந்தார்கள். ஆனால் அவர்களும் தேசத்தை முற்றிலுமாக தேவனுக்கு நேராக திருப்பினார்கள் என்று நம்மால் சொல்ல முடியாது. இவைகளை எல்லாம் அந்த நாளாகமத்தின் புஸ்தகத்திலும் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் புஸ்தகத்திலும் நீங்க வாசிக்கலாம். சரியா? அப்படி இருந்த அந்த காலகட்டத்திலே அவர்களை எச்சரித்து உணர்த்தும்படியாக ஆண்டவர் பல தீர்க்கதரிசிகளை எழுப்பினார். அப்படி எழுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகள் தான் ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், மற்ற தீர்க்கதரிசிகள் எல்லாரும். அவர்களை கொண்டு ஆண்டவர் ஜனத்தின் பாவங்களையும் மீறுதல்களையும் அக்கிரமங்களையும் அவ்வப்போது பல நிலைகளிலே விலக்கி சொல்லுவதைத்தான் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் நமக்கு பதிவு செய்கிறது. இந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்களை 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று பெரிய தீர்க்கதரிசிகள், இன்னொன்று சிறிய தீர்க்கதரிசிகள். இந்த ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல் இவர்கள்லாம் எந்த கேட்டகரியில் வர்றாங்க? பெரிய தீர்க்கதரிசிகள். இதற்கு பின்னர் வருகிற ஓசியாலிருந்து மல்கியா வரைக்கும் வர்றவங்கலாம் சிறிய தீர்க்கதரிசிகள். ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அவங்க ஏதோ மதிப்பில் உயர்ந்தவங்க, இவங்க மதிப்பில் குறைந்தவங்க, அவங்க படித்தவங்க, இவங்க படிக்காதவங்க, அப்படி கிடையாது. இவங்க எழுதின விஷயங்கள் கொஞ்சம், இவங்களை பற்றி தெரிந்த விஷயங்கள் கொஞ்சம் என்பதனாலே வேத அறிஞர்கள் இப்படி 2ஆக பிரித்திருக்கிறார்கள். மேஜர் ப்ராஃபட்ஸ், மைனர் ப்ராஃபட்ஸ் என்று சொல்லுவார்கள். அப்படி உருவாக்கப்பட்ட தீர்க்கதரிசிகளில் ஒரு மனிதன் தான் இந்த ஆமோஸ். அந்த ஆமோஸ் ஒரு பெரிய படித்த மனிதன் அல்ல, ஏசாயாவை போன்ற பெரிய கல்விமான் கிடையாது. அந்த ஆமோஸ் ஒரு ஆட்டு மேய்ப்பனாக இருந்தான். அவன் காட்டத்தி பழங்களை பொறுக்கி தின்கிறவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த நாட்களிலே காட்டத்தி பழங்களை பொறுக்கி விற்பனை செய்கிறவர்கள் அல்லது சாப்பிடுகிறவர்கள் சமுதாயத்தில் ரொம்ப வசதி குறைந்தவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதனைத்தான் ஆண்டவர் தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தினார். யாருக்கு ஏற்படுத்தினார் என்றால், இவன் யூதா சாம்ராஜ்யத்தை சேர்ந்தவன், ஆனாலும் ஆண்டவர் இவனை இஸ்ரவேலுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லும்படி ஏற்படுத்தினார். நல்ல கவனிங்க, ஆண்டவர் பயன்படுத்துவதற்கு நம்ம படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, நல்ல கல்விமான்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, வசதி வாய்ப்புள்ளவர்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சாதாரண காட்டத்தி பழங்களை பொறுக்கி தின்று தன்னுடைய வயிற்றை நிரப்பி கொண்டிருக்கிற ஒரு ஆட்டு இடையனை கூட ராஜ்யங்களுக்கு தீர்க்கதரிசியாக ஆண்டவர் பயன்படுத்த முடியுமானால், உங்களையும் என்னையும் ஆண்டவர் ராஜ்யங்களுக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்துவதற்கு ஒரு தடையும் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு எண்ணிக்கையும் பெருசு கிடையாது, ஆண்டவருக்கு அறிவில் தேறினவர்களும் பெருசு கிடையாது. எந்த மனிதன் அவருக்கு ஆயத்தமாக இருக்கிறானோ அவனை அவர் பயன்படுத்துவதற்கு எந்த தடையும் உலகத்தில் இல்லை. ஹல்லேலூயா. இதற்கு வேதத்தில் பல உதாரணங்களை நீங்கள் பார்க்கலாம். அப்படிப்பட்ட உதாரண புருஷர்களில் ஆமோஸ் ஒரு பெரிய தேவ மனிதன் என்பதை அந்த புஸ்தகத்தை நீங்கள் உட்கார்ந்து மெதுவாக வாசிங்கன்னா தெரியும். நல்லா யோசிச்சு பாருங்க. சாதாரண ஒரு ஆட்டு மேய்ப்பன், இந்த பின்னாடி உள்ள அதிகாரத்திலலாம் வாசிக்கிறோம், அவனே சொல்றான், ஐயா நான் தீர்க்கதரிசியும் கிடையாது, நான் பெரிய ஆளும் கிடையாது, நான் காட்டத்தி பழங்களை பொறுக்கி தின்னுட்டு இருக்கிற ஒரு சாதாரண ஆட்டு மேய்ப்பன் என்று சொல்லுகிறான். அந்த மனிதனைத்தான் தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற, அன்றைக்கு இஸ்ரவேல் சாம்ராஜ்யம் பெரிதாகத்தான் இருந்தது, அந்த ராஜாக்களுக்கும் அந்த தேசத்தை கெடுத்து கொண்டிருக்கிற பிரபுக்களுக்கும் அங்கே இருந்து செயல்படாமல் இருந்து கொண்டிருக்கிற ஆசாரியர்களையும்
உணர்த்தும்படியாக ஒரு சாதாரண மனிதனை தெரிந்து கொண்டு ஆண்டவர் பயன்படுத்துகிறார். எத்தனை நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. இங்கே உட்கார்ந்து இருக்கிற நீங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கலாம், எனக்கு படிப்பறிவு இல்லை, நான் சாதாரண நிலைமையில இருக்கிறேன்னுங்கிற நிலைமையில் நீங்க யோசிக்கலாம். உங்களை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கம் பெரிய நோக்கம். நீங்கள் ஆயத்தமா என்பது மட்டும்தான் கேள்வி. ஹல்லேலூயா. அப்படி அந்த ஆமோஸிடத்திலே அவர் இஸ்ரவேலை குறித்தும் யூதாவை குறித்து கொஞ்சம் மாத்திரம் பேசுகிறார். ஆனால் இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தை குறித்து தான் அதிக தீர்க்க தரிசனத்தை அவன் உரைக்கிறான். அந்த முதல் 3 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் இஸ்ரவேலுக்கு வரப்போகிற பெரிய நியாய தீர்ப்பை குறித்து அவன் தொடர்ந்து எழுதி கொண்டே இருக்கிறான். இன்னும் 4, 5, 6 அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா அங்கே சம்பவிக்க போகிற காரியங்களை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறான். 7 முதல் 9 வரையுள்ள அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது அதிலே 5 தரிசனங்களை அந்த ஆமோஸ் பார்க்கிறான். எத்தனை தரிசனங்கள்? 5 தரிசனங்கள். அப்படி அவன் பார்த்த 5 தரிசனத்தில் ஒரு தரிசனத்தை தான் நாம் வாசிக்க கேட்டோம். இப்பொழுது இந்த கண்ணோட்டத்தோடு கூட ஆண்டவர் ஒரு 5 தரிசனத்தின் மூலமாக ஆமோஸிடத்திலே பேசுகிறார். அப்படி அவர் பேசிக்கொண்டே வரும்போது ஒரு தரிசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். மீண்டும் அதை வாசிக்கலாம். பின்பு அவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ தூக்கு நூல் பிரமாணத்தினால் கட்டப்பட்ட ஒரு மதிலின் மேல் தேவன் நின்றார். அவர் கையில் தூக்கு நூல் இருந்தது. கர்த்தர் என்னை நோக்கி, ஆமோஸே, நீ என்னத்தை காண்கிறாய் என்றார். தூக்கு நூலை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது ஆண்டவர், இதோ இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் நடுவே தூக்கு நூலை விடுவேன், இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். வேதத்தை நாம் அதிகமாக வாசிக்கும் போது பல நேரங்களிலே ஏதோ உலக பிரகாரமான மனிதர்களுக்கு எழுதப்பட்ட வார்த்தைகள் என்கிற கண்ணோட்டத்திலேயே நாம் வாசிக்கிறோம். ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுமா, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற பெரும் பகுதிகள் தேவ பிள்ளைகளுக்கு என்று எழுதப்பட்ட வார்த்தைகள் தான். தூக்கு நூலை ஆண்டவர் எங்க கொண்டு விடுறாராம்? உலகத்தில் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற மனிதர்களுக்குள்ள விடலையாம். யாருக்குள்ள விடுறாராம்? இஸ்ரவேல் என்கிற தன்னுடைய சொந்த ஜனத்துக்குள்ள தான் விடுறாராம். அப்ப ஆண்டவர் என்ன பார்க்கிறார்? இந்த ஜனம் தூக்கு நூல் பிரமாணத்தின்படி நேர்த்தியாக கட்டப்பட்டிருக்கிறதா என்று பார்க்கிறார். ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனத்தை அன்றைக்கு அவர் மெஷர் பண்ணி பார்க்கும்போது அவர்கள் எல்லா விதத்திலும் குறைவுள்ளவர்களாகத்தான் காட்சியளித்தார்கள். அதனால தான் அந்த தரிசனத்தில் அவர் முடிக்கிறார், இனி இவர்களை நான் மன்னிக்க மாட்டேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளின் காலை வேளையிலே சென்னையிலிருந்து வந்து ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை, நீ வாளாகாமல் தலையாவாய் கீழாகாமல் மேலாவாய்ன்னு சொல்லிட்டு போகணும் எனக்கு ஆசை தான். நல்லா தான் இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் எனக்கு கொடுத்தது இந்த வசனம் தான். நான் என்ன பண்ணுறது? உங்களுக்கு ஏதாவது கோபமாக இருந்தால் அவர்கிட்ட சண்டை போட்டுக்கோங்க. நான் வெறும் போஸ்ட்மேன் தான், சரியா? சரி. ஆனாலும் ஆண்டவர் ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை சொல்லுவாரானால் அது அப்படியே தண்டனையோடு அவர் முடித்து விடுகிறதில்லை. காரியங்களை அவர் தலைகீழாய் மாற்றுகிறவர் என்பதை இந்த செய்தியின் முடிவிலே நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா. அந்த தூக்கு நூல் பிரமாணம் என்பது தேவனுடைய நீதியை குறிக்கிறது. ஒவ்வொரு தேவ பிள்ளையையும் ஆண்டவர் தம்முடைய நீதியின்படி அவர்கள் நேர்த்தியாய் கட்டப்பட்டிருக்கிறார்களா என்பதை அவர் நிதானித்து பார்க்கிறார். அவர் சரி செய்ய சொல்லுகிற காரியங்களை சரி செய்வோமானால் அவர் எடுத்து கட்டுகிறது ஆச்சரியமாக இருக்கும். ஹல்லேலூயா. சரி, இப்போ இந்த கட்டுறதுன்றதை குறித்து நான் ஒரு சில காரியங்களை வேகமாக உங்களுக்கு காண்பித்து, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாம் கட்டப்படுகிற அனுபவத்தை குறிக்கிறது. முதல்ல ஒரு பில்டிங் கட்டப்படணும்னா என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? யாரோ சொன்னீங்க, மெதுவாக சொன்னீங்க. அஸ்திபாரம் வேணும். வேணுமா வேண்டாமோ? நீங்கள்லாம் அங்கே அஸ்திபாரம் போடலையோ? உங்கள் வீட்டுக்கு அஸ்திபாரம் போடாமல் கட்டிடுவீங்களோ? கட்டி தான் பாருங்களேன். இப்போ தான் எப்போ மழை பெய்யுது எப்போ மழை போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. போன வருஷமாக தூத்துக்குடியில் மழை பெஞ்சு பிச்சு உதறி எல்லாம் தண்ணிக்குள்ளே முங்கி கிடந்தீங்க. அஸ்திபாரம் எல்லாம் கட்டி தான் பாருங்கள்.
இப்போ முதல்ல ஒரு கட்டடம் கட்டப்பட வேண்டுமானால் அதுக்கு என்ன வேணும்? அஸ்திபாரம் வேணும். சரியா? அப்போ ஆண்டவர் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை அது நேர்த்தியாக கட்டப்பட்ட ஒரு கட்டடத்திற்கு அவர் ஒப்பிடுகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி ஒப்பிடப்படும் போது அது அஸ்திபாரத்திலிருந்தே சரியாக கட்டப்பட்டிருக்க வேண்டுமாம். அதைத்தான் பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்துக்கு வாங்க பார்ப்போம். கொலோசியர் 2வது அதிகாரம் 6வது வசனமா வாசிங்க பார்ப்போம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும், நல்ல கவனிங்க, யார் மேல் கட்டப்பட்டவர்களாகவும்? அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும். அப்படின்னா பவுல் என்ன சொல்றாரு? எப்பா நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்க, அது ஆரம்பம் தான். ஆனா அடுத்த லெவல்ல ஒன்று நடக்க வேண்டும். இப்ப நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய அஸ்திபாரம் கர்த்தருக்குள் எழுப்பப்பட்டிருக்கிறது. ஆனா அஸ்திபாரத்தோட நின்றக்கூடாதான், அவர் மேல என்ன செய்யணுமா? கட்டணுமா. சரி, இந்த அஸ்திபாரன்றதையும் வேதம் காண்பிக்கிறது. 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 11வது வசனமா வாசிங்க பாப்போம். 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை ஒருவனாலும் போடக்கூடாது. அப்ப முதல்ல கட்டுவதற்கு அஸ்திபாரத்தின் மேல கட்டணும். அப்ப நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திபாரம் யார் தான்? சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து தான். ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னர் நம்முடைய அஸ்திபாரம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? வீட்டில் போய் வாசிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து லைனா வாசிட்டு வாங்க. ஆதி மனிதனாகிய ஆதாம் ஏவாளை ஆண்டவர் சிருஷ்டித்த போது அவர்களுக்கு அஸ்திபாரமாக கொடுக்கப்பட்டிருந்தது ஒன்னே ஒன்று தான், தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தான். எல்லாமே பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவன் உலாவுவார், அவர்களோடு பேசுவார், அவர்களோடு இடைபடுவார். அவர்களுடைய வாழ்க்கையின் அஸ்திபாரமே தேவனாகத்தான் இருந்தார். எந்த ஒரு காரியத்தையும் அவர்கள் சுய சித்தத்தில் செய்யவில்லை, அவர்களுடைய மாம்சத்தின்படி செய்யவில்லை, அவர்களுடைய இச்சையின்படி செய்யவில்லை, அவர்களுடைய மாம்சமும் மனதும் விரும்பினதை அவர்கள் செய்யவில்லை. அவர்களுடைய அஸ்திபாரம் தேவன் மேல் இருந்தது. என்றைக்கு அவர்களுக்குள் கீழ்ப்படியாமை என்னும் விதை விதைக்கப்பட்டு அது பாவத்தை பிறப்பித்ததோ, சத்துரு அந்த அஸ்திபாரத்தை உடைத்து போட்டான். அதைத்தான் எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் பவுல் லைனா எழுதுகிறார். அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் நாம் எப்படி இருந்தோமா? மரித்தவர்களா இருந்தோம். அஸ்திபாரமே கொலாப்ஸ் ஆயிருச்சு. எப்படி தான் இருந்தோம்? ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னர் டெட் பாடியா தான் இருந்தோம். மரித்தவர்கள்லாம் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? டெட் பாடி தான். ஆமா, ஆண்டவருக்கும் தேவனுக்கும் இடையிலான உறவு துண்டிக்கப்பட்டிருந்தது. அங்க அஸ்திபாரம் என்னமாயிருச்சு? என்னுடைய மாம்சம் அஸ்திபாரமாயிருச்சு, என் மாம்சமும் மனதும் விரும்பினது அஸ்திபாரமாயிருச்சு, இந்த உலக மனிதர்களுடைய வழக்கம் எனக்கு அஸ்திபாரமாயிருச்சு. என்றைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறேனோ அந்த பழைய அஸ்திபாரம் உடைக்கப்பட்டு கிறிஸ்து என்கிற அஸ்திபாரம் போடப்படுகிறது. அந்த அஸ்திபாரம் என்னுடைய வாழ்க்கையின் ஆதாரமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. அதுதான் உலக மனிதர்களுக்கும் நமக்கும் உள்ள பெரிய வித்தியாசம். அவனுக்கு அஸ்திபாரம் இந்த உலகம், ஆனா நமக்கு அஸ்திபாரம் கிறிஸ்து. அந்த கிறிஸ்து என்கிற அஸ்திபாரத்தின் மேல் நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் அந்த இயேசு அந்த அடுத்து சொல்லும்போது அந்த கற்பாறையின் மேல் கட்டின வீடு அப்படிங்கிற அந்த என்னது உவமையில சொல்றார் இல்லையா? வாசிக்கலாமா? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24லிருந்து 27 வரை. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, ஆமா, கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அப்படி அவன் கண்மலையின் மேல தான் வீட்டை கட்டும் போது என்ன நடக்குமா? பெருமலை சொரியும், அப்புறம் பெருவெள்ளம் வரும், அப்புறம் காற்று அடிக்கும், அப்புறம் வீட்டின் மேல் மோதும். ஆனா என்ன நடக்கும்?
அந்த வீடு அப்படியே நிற்கும். ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்து என்கிற அஸ்திபாரத்தின் மேல் ஸ்ட்ராங்காக, அவருடைய உபதேசம் என்கிற அஸ்திபாரத்தின் மேல் ஸ்ட்ராங்காக நம்முடைய வாழ்க்கை கட்டப்படும் போது போராட்டமே வராது, பெருமழையே வராது, காற்று அடிக்காது. அப்படியா சொல்லியிருக்கு? எல்லாம் அடிக்கும், ஆனாலும் அந்த வீடு நிலைத்து நிற்கும். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 4:6-7 நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். உங்களுடைய எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, உங்கள் எல்லா வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் ஸ்தோத்திரத்தோடைய கூடிய ஜபத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? எல்லாம் மாறிடும்னு சொல்லுதா? அது மாறுதோ இல்லையோ, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்மை ஆட்கொள்ளும். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம். உலக பிரகாரமான மனிதனுக்கு பிரச்சனை என்ன வருதோ அதுவே நமக்கும் வரும். ஆனா அது வரும்போது அவன் கலங்கி போவான். ஆனால் எந்த தேவ பிள்ளை கிறிஸ்து என்கிற அஸ்திபாரத்தின் மேல் ஊன்ற கட்டப்பட்டிருக்கிறதோ, பெருமழை வந்தாலும், புயல் அடித்தாலும், காற்று வீசினாலும், எது மோதினாலும் அது நம்மை அசைத்து பார்க்க முடியாது. ஏனென்றால் கிறிஸ்து என்கிற ஸ்ட்ராங்கான அஸ்திபாரத்தின் மேல் நான் கட்டப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் மேல கட்டப்படணும், அவருடைய வார்த்தையின் மேல கட்டப்படணும். இன்னும் அடுத்து பவுல் சொல்றார், அதே எபேசியர் 2 வாங்க பார்ப்போம். நான் இன்னும் பிரசங்கத்துக்கே போல, எப்போ ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே. சரி, எபேசியர் 2 20 வாசிங்க பார்ப்போம். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலை கல்லாய் இருக்கிறார். முதல்ல கிறிஸ்து என்கிற அஸ்திபாரம், அடுத்தது அவருடைய உபதேசம், வார்த்தை என்கிற அஸ்திபாரம். இந்த உபதேசங்கள், அவருடைய வார்த்தைகள் நமக்கு யார் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது? அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை என்கிற அஸ்திபாரத்தின் மேல் தான் நாம் கட்டப்பட்டிருக்க வேண்டும். இந்த வார்த்தையை தவிர்த்து பல வார்த்தைகள் தேவ வார்த்தை போலவே இன்றைக்கு வெளிவந்து கொண்டிருக்கிறது. வருமா? வரும். மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வேதத்தை வைத்து கொண்டு தான் பேசும். ஆனா வார்த்தையின்படி நிதானித்து பார்க்கும்போது அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் போட்ட அஸ்திபாரத்திற்கும் அவர்கள் போடுகிற அஸ்திபாரத்திற்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. அதைத்தான் ஒரு தேவ பிள்ளை நிதானித்துக் கொள்ளணும். நான் கிறிஸ்து என்கிற அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டிருக்கணும், அவருடைய வார்த்தை என்கிற அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டிருக்கணும். அவர் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆண்டவர் எனக்கு அடிப்படை உபதேசத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். பார்த்தீங்களா? இந்த அஸ்திபாரத்திலிருந்து எத்தனை விதமான உபதேசங்கள் வந்தாலும் அது என்னை திசை மாற பண்ணக்கூடாது, அது என்னை குழப்பக்கூடாது. அதுதான் அங்கே ஆண்டவர் அன்னைக்கே பவுல் மூலம் எழுதி வச்சுட்டாரு. அவர் இயேசு கிறிஸ்து தான் அதற்கு மூளைக்கல்லாக இருக்கிறார். எந்த உபதேசமும் அது நம்ம எதுக்கு நேராக நடத்தணும்? கிறிஸ்துவுக்கு நேராக நடத்தணும். நீங்கள் அதை மட்டும் நிதானிச்சுட்டு பார்த்துட்டாலே போதும். எத்தனை விதமான உபதேசம் வரட்டும், இந்த வார்த்தை என்னை கிறிஸ்துவுக்கு நேராக நடத்துகிறதா அல்லது பேசுகிற மனிதனுக்கு நேராக நடத்துகிறதான்னு பாருங்க. அது ஒன்றே போதும், நம்ம அஸ்திபாரம் அசையாது. அல்லேலூயா. ஆமா, இதெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்லும்போது தான் சொல்றாரு. 21 வாசிங்க. அதே அப்போஸ்தலர் எபேசியர் 2:21-22. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவா இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். நமக்கு வீடு இருக்குதோ இல்லையோ, நமக்கு மாளிகை இருக்குதோ இல்லையோ, வேதம் நம்மளை எப்படி பார்க்குது? நம்மளையே ஒரு மாளிகையாக பார்க்கிறது. ஹல்லேலூயா. நம்ம பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லிருங்க, இதெல்லாம் ஏன் நீங்களாம் பார்க்க மாட்டீங்களா, பேச மாட்டீங்களா? அந்த பிள்ளை கூட பேச மாட்டியா, கோவமா? இன்னைக்கு பேசிடு. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு வீடு இருக்குதோ இல்லையோ, நீங்களே ஒரு மாளிகை. ஆமா, ஆண்டவர் நம்மளை ஒரு இசைவா இணைக்கப்பட்ட மாளிகையாக கூட்டி கட்டணும்னு விரும்புகிறாரு. அதனால தான் தூக்கு நூலோட நின்றுட்டு இருக்கிறார்.
ஆமாம், எங்கெங்கே கிராஸாக போகிறோமோ அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தட்டுறாரு. வச்சு தட்டும்போது வலிக்க தான் செய்யும். வலியை பொறுத்துக்கிட்டு நான் உள்ளே போகிறேன்னு உள்ளே போனால் இசைவாக இணைக்கப்பட்டு கட்டப்படுவோம். நான் உள்ளே வரமாட்டேன், நான் அங்கே தான் இருப்பேன், நான் கோணிச்சிக்கிட்டே நிற்க வேண்டியதான் வாழ்க்கை ஃபுல்லாக. ஆமாம், யாரோ உள்ளே போக மாட்டேன்னு உட்காந்துருக்கீங்க, எனக்கு தெரியுது. இன்னைக்கு உள்ளே வந்துருங்க. என்ன அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் மீண்டுமாக அவர் இசைவா இணைக்கப்பட்டு கட்டப்பட்ட ஒரு மாளிகையாக அவர் உங்களையும் என்னையும் நிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவர் பவுல் அந்த கொலோசியர் 2:6 சொன்னது போல, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே ஏற்றுக்கொண்டுட்டீங்க. அது ஃபவுண்டேஷன் தான், ஸ்ட்ராங்கா போட்டுருங்க. அவருக்குள்ள நான் வந்துட்டேன், அவர் மூலமாகத்தான் எனக்கு ரட்சிப்பு, அவர் மூலமாகத்தான் எனக்கு விடுதலை, அவர் மூலமாகத்தான் எனக்கு நித்திய வாழ்வு என்கிற அந்த அஸ்திபாரத்தை ஸ்ட்ராங்கா போட்டுருங்க. ஆனால் போட்டுட்டு அப்படியே நின்றாதீங்க. அவர் மேல் கட்டப்படுகிற அனுபவத்திற்குள் வந்து விடுங்கள். இப்போ இதில் ஃபவுண்டேஷன் இருக்குன்னு வச்சுப்போம். இதான் ஃபவுண்டேஷன், சரியா? இந்த பார்டர் இமேஜின் பண்ணிக்கோங்க, இதான் ஃபவுண்டேஷன். பவுல் அழகாக சொல்கிறார் பாருங்க, அவர் மேலே கட்டுங்கப்பா அப்படின்ட்டு. ஃபவுண்டேஷனை இங்கே போட்டுட்டு ஒருத்தன் கல்லை இங்கே வச்சு கட்டினானா என்ன சொல்லுவீங்க? நல்ல இன்ஜினியர்னு சொல்லுவீங்களோ? பல பேர் அப்படித்தான் ஃபவுண்டேஷனை போட்டுட்டு கட்டுறது ஒன்று கிறிஸ்துவுக்கு வெளியே கட்டுவாங்க, இல்லை பவுண்டரியை விட்டு உள்ளே கட்டிகிட்டு இருப்பாங்க. அதுவும் கோளாறாக முடிஞ்சிடும். சிலர் கட்டுறதே கிடையாது, போட்ட ஃபவுண்டேஷனில் அப்படியே போட்டு 30 வருஷம் ஆனாலும் நான் ஃபவுண்டேஷனை போட்டு அப்படியே இருந்தேன்னா என்ன ஆசீர்வாதம்? ஃபவுண்டேஷனை போட்டால் அடுத்து என்ன நடக்கணும் சொல்லுங்கள்? அடுத்து என்ன நடக்கணும்? கட்டப்படணும். ஆண்டவர் நீங்களும் நானும் கட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அதே நிலைமையில் இருந்துடக்கூடாது. ஃபவுண்டேஷனை போட்டீங்க, ஏற்றுக்கொண்டுட்டீங்க, நல்லது தான் பவுல் சொல்றார். நீங்கள் ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாக அவர் மேல் கட்டப்படுவர்களாக. ஹல்லேலூயா. ஆமா, அதான் வாசிக்கிறோம், ஏசாயால வாசிக்கிறோம். அந்த எசேக்கியா ராஜாட்ட அந்த சனகரிப் ரப்சாக்கெல்லாம் வந்து உங்களை அழிச்சிருவோம், வெட்டிடுவோம், குத்திடுவோம்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, யூதாவிலே தப்பி மீந்தவர்கள் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். கீழே வேர் பற்றிட்டா அடுத்த ஸ்டேஜ் என்ன வந்துடணும்? மேலே கனி கொடுக்குற நிலைமைக்கு வந்துடணும். ஆண்டவர் இந்த ஆமோஸ் இடத்துல இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை அவர் காண்பித்ததன் காரணம் என்ன? அவர் நான் சொன்ன 5 தரிசனத்தை நீங்களாம் வேதத்தை நல்லா கற்றுக்கொள்ளணும், தியானிக்கணும்னா இப்படி நல்லா பிரித்து வாசிங்கன்னா நீங்கள் நிறைய காரியங்கள் கற்றுக்கலாம். அப்போ அந்த ஆமோஸ் இடத்துல 7லிருந்து 9 வரைக்கும் 5 தரிசனத்தை அவர் சொல்லுகிறார். அந்த ஒரு தரிசனத்தை தான் நான் காண்பிக்கிறேன். அவர் சொல்லுகிறார், தூக்குநூல் பிரமாணத்தின்படி கட்டப்பட்ட மதில் மேல் அவர் தூக்குநூலோட நிற்கிறாராம். இப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன தான் பண்ணிட்டு இருக்கிறார்? தூக்குநூலை வச்சு நின்றுக்கிட்டு தான் இருக்கிறார். இவன் எங்கெங்கே நேராக இருக்கிறான் டெய்லி பார்க்குறாரு. காலையில் எந்திரிச்ச உடனே பார்க்குறாரு, இன்னைக்கு காலையில் இவன் நேராக நிற்கிறானா அப்படின்னு பார்க்குறாரு. சாயங்காலம் வெளியில் போய் ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்த உடனே கொஞ்சம் லைட்டாக பெண்டான மாதிரி இருக்கிறானே அப்படின்னு நைட்டும் பார்க்குறாரு. எல்லா நேரம் அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். சரியா? இன்னைக்கும் அவர் பார்க்க போறார். அன்றைக்கு அவர் இஸ்ரவேல் ஜனத்தை அந்த தூக்குநூல் பிரமாணத்தின்படி அவர் நிதானித்து பார்த்தபோது அவர்களிடத்திலே நிறைவுள்ளவர்களாக, நேர்த்தியானவர்களாக, அல்லது வேதம் காண்பித்தபடி இசைவாய் இணைக்கப்பட்டு கட்டப்பட்டவர்களாக அவரால் பார்க்க முடியவில்லை. அதனால தான் அவர் சொல்லுகிறார், இனி இவர்களை நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லி. அவர்கள் நேர்த்தியாக கட்டப்பட்டிருப்பார்களானால் ஆண்டவர் அப்படி சொல்லி இருக்க மாட்டாரே. இன்னும் அந்த 7ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வாசிக்கும் போது அங்கேயும் ஆண்டவர்கிட்ட ஆமோஸ்ட் ஆண்டவர் 2 விதமான தரிசனத்தை தான் காமிக்கிறார். அந்த முதல் வசனம் வாசிங்க பார்ப்போம். ஆமா, நல்ல பயிர்கள் தேசம் நல்ல விளைச்சலுக்கு ரெடி ஆகும்போது ஆண்டவர் என்ன பண்றாராம்? வெட்டிகள்களை உண்டாக்கினாராம். அப்போ அந்த ஆமோஸ் கேட்குறான், ஆண்டவரே மன்னித்தருளும், யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான்னு கேட்குறாராம். உடனே அடுத்த வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்றார். இது ஒரு தரிசனம். இந்த தரிசனத்தை காண்பிக்கும் போது ஆமோஸ் கேட்குறான், ஆண்டவரே மன்னிச்சிருங்க, ஆண்டவரே என் தேசத்தை மன்னிச்சிருங்க, அவங்க சரியாயிருவாங்க, இன்னொரு சான்ஸ் கொடுங்க. ஆண்டவர் எவ்வளோ இரக்கமுள்ள ஆண்டவர், எவ்வளோ போராடினாலும் திரும்பவும் ஒரு சான்ஸ் கொடுக்குறார். அடுத்த தரிசனத்தில் என்ன நடக்குது பாருங்க. அக்னியினாலே நியாயம் விசாரிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஆமோஸ் கேட்கிறான் 5ஆம் வசனத்தில், கர்த்தராகிய ஆண்டவரே நிறுத்துமே, யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான் என்று சொல்லுகிறார். 6ஆம் வசனத்தில் உடனே ஆண்டவர் மனசு இறங்கிட்டார்.
ஆண்டவர் மனம் இரக்கமுள்ள ஆண்டவர், மனதுருக்கமுள்ள ஆண்டவர், மனஸ்தாபப்படுகிற ஆண்டவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். பல நேரத்தில் யாரோ ஒருத்தர் நமக்காக பரிந்து பேசுறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் பாதுகாப்பாக இருக்கும். அது நமக்கு தெரியறதில்ல. நிறைய பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, நீங்கள் நல்லா இருக்கிறதா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அதுக்கு பின்னாடி உங்கள் பெற்றோருடைய ஜெபம் இருக்குது உங்களுக்கு தெரியுமா? உங்கள் ஊழியக்காரங்களுடைய ஜெபம் இருக்குது தெரியுமா? யாரோ உங்களை அறியாதவர்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறாங்க தெரியுமா? அன்றைக்கு தேசம் பாதுகாக்கப்பட்டதற்கு அந்த ஆமோஸ் என்கிற ஒரு சாதாரண மேய்ப்பனுடைய கண்ணீரின் ஜெபம் அவர்களை பாதுகாக்கிறது என்பதை முழு இஸ்ரவேல் தேசத்தும் அறியவே இல்லை. ஆண்டவர் பொறுத்து பொறுத்து பார்க்குறாரு. கடைசியாக அடுத்து ஒரு தரிசனத்தை காமிக்கிறார். இந்த தரிசனத்தில் தான் சொல்கிறாரு, எப்பா இதுக்கு மேலே நீ அவங்களுக்கு பரிந்து பேசாத, நான் அவங்கள மன்னிக்க மாட்டேன். நீங்களும் நானும் ஆண்டவர் அந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுறக்கூடாது. அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களோடு கூட திட்டமாக பேசுவாராக. ஆண்டவரை எந்த நிலைமையில் வைத்திருக்கிறோம்? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, நம்முடைய உள்ளான வாழ்க்கையை பார்க்கும்போது, அவர் நம்மை நிதானித்து நிறுத்து பார்க்கும்போது, அவர் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து வேதனைப்படுவாரா அல்லது அவரை நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சி படுத்துகிறதா? அவர் மனஸ்தாபப்படுகிறவர் தான். இன்றைக்கும் உங்கள் மேல் அன்புள்ளவராய் இருக்கிறபடியினால, என் மேல் அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடியினால இந்த வார்த்தைகளை கொடுத்தவர் இன்றைக்கும் நம்மை தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். ஏன் இதெல்லாம் ஆண்டவர் பேசணும்? இந்த வார்த்தைகளை பேசும்போது நான் முதல்ல என் வாழ்க்கையை நிதானிச்சு பார்க்குறேன். எந்த ஒரு நல்ல பிரசங்கியும் ஒரு செய்தி கிடைத்த உடனே அதை முதல்ல யாருக்கு திரும்ப பண்ணணும்? தனக்கு பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்களுக்கு பண்ணணும். இப்போ இதில் நிதானித்து பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஆண்டவரே, நீர் எவ்வளவு அன்புள்ளவர். நான்லாம் இன்னைக்கு நிற்கிறேன்னா எங்கள் அம்மா இன்னைக்கு இல்லை, தேவராஜ்யம் போய் சேர்ந்துட்டாங்க. அவர்கள் பண்ணின ஜபங்கள், அவர்கள் எனக்காக வடித்த கண்ணீர், எங்கேயோ வழிமாறி போன என்ன ஆண்டவர் காலரை பிடிச்சி திரும்ப கொண்டு வந்து நிறுத்தி இன்னைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறாருன்னா அது யாரோ எனக்காக வடித்த கண்ணீர். எத்தனை அன்புள்ள ஆண்டவர். அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களிடத்தில் பேசுவாரானால், அவர் உணர்த்துவாரானால், ஒப்பு கொடுத்து வரும்போது அது எப்பேற்பட்ட சாய்ந்த இடிந்த மதிலுக்கு ஒப்பாயிருந்தாலும் அதை மீண்டும் எடுத்து நிறுத்தி நேர்த்தியாய் கட்டுவதற்கு அவர் போதுமானவர், அவர் உண்மையுள்ளவர். அப்படி இந்த ஆமோஸ் மூலமாக ஆண்டவர் காண்பித்த நிறைய காரியங்களை காண்பிக்க முடியும். நான் ஒரு 7 காரியத்தையாவது காண்பிக்கலான்னு நம்புகிறேன். பார்க்கலாம், அதுக்கு மேலே கிடைச்சா போனஸ். வாசிங்க பார்ப்போம். 5வது அதிகாரம், ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கு வந்துருங்க. 5வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு உண்டாக்கின மோலோகுடைய கூடாரத்தையும் உங்கள் தேவர்களின் நட்சத்திர ராசியாகிய உங்கள் சொரூபங்களின் சப்பரத்தையும் சுமந்து கொண்டு வந்தீர்களே. நல்ல கவனிங்க. ஆண்டவர் தன்னுடைய சொந்த ஜனத்தை பார்த்து கேட்கிறார், நீங்கள் உங்களுக்கு உண்டாக்கின மோலேகுடைய கூடாரம். அடுத்து என்ன சொல்றாரு? உங்கள் தேவர்களின் நட்சத்திர ராசியாகிய உங்கள் சொரூபங்களின் சப்பரத்தை என்ன பண்ணீங்களா? சுமந்து கொண்டு வந்தீர்களே. நல்ல கவனிங்க. எகிப்தில் 430 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்த ஜனத்தை ஆண்டவர் அற்புதமாக மோசே என்னும் இரட்சகன் மூலமாக வெளியே நடத்தி கொண்டு வந்து 10 கற்பனைகளிலே பிரதானமான கற்பனையாக எழுதி கொடுத்ததே என்னதான்? உங்களுக்கு நீங்க என்ன உண்டாக்க கூடாது? ஒரு சொரூபத்தையாவது ஒரு விக்கிரகத்தையாவது நீங்க உண்டாக்க கூடாது என்று சொல்லி கற்பனையாகவே எழுதி கொடுத்தார். மோசே அதை வாசிக்கும் போது நாங்களும் உம்முடைய ஜனங்களும் அதுக்கு கீழ்ப்படிவோம் என்று சொல்லி ஒப்பு கொடுத்த தேவ ஜனம் ஆண்டவர் இன்றைக்கு கானான் தேசத்திலே கொண்டு வந்து அவர்கள் கட்டாத வீடுகளையும் அவர்கள் நட்டு விளைவிக்காத திராட்சை தோட்டங்களையும் அதிகமான எகிப்தின் வெள்ளியும் பொன்னையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கும் போது இந்த ஜனங்கள் செய்த காரியம் என்ன தெரியுமா? எந்த அருவருக்கப்படத்தக்க அந்நிய தெய்வமாக ஆண்டவர் அன்றைக்கு காண்பித்தாரோ அதே தேவனுக்கு இவர்கள் கூடாரத்தை உண்டாக்கினார்களாம். அதே தேவனுக்கு விக்கிரகத்தை உண்டாக்கி தங்கள் தோள்களிலே சுமந்து கொண்டு வந்தார்களாம். தேவனுடைய இருதயம் எத்தனையாய் வேதனைப்பட்டிருக்கும். இன்னைக்கு நம்ம யோசிக்கலாம், ஒருவேளை
நாங்கள் அப்படி விக்கிரகத்தெல்லாம் விட்டு வந்து பல வருஷம் ஆச்சு பிரதர்னு யோசிக்கலாம். நம்ம வீட்டில் ஒருவேளை விக்கிரகங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வேதம் பல விக்கிரக ஆராதனையை காண்பிக்குது. பொருளாசை என்ன விக்கிரகம் இப்படிலாம் நிறையா காண்பிக்குது. ஆனால் ஒன்றே ஒன்று, வெரி சிம்பிள், தேவனுடைய இடத்தை எது உங்கள் வாழ்க்கையில் இருந்து வேறொன்று எடுத்துக்கொள்கிறதோ அதுவே விக்கிரகமாக உங்கள் வாழ்க்கை மாறும். அது எதுவா இருக்கலாம். ஆண்டவர் தன்னுடைய கனத்தின் மேல், தன்னுடைய பிள்ளைகள் தன்மேல் வைத்திருக்கிற அன்பின் மேல் அவர் பக்தி வைராக்கியம் உள்ளவர். அதனால தான் அவர் கேட்கிறார், நான் பிதாவானால் என்னுடைய கனம் எங்கே என்று கேட்கிறார். தன்னுடைய இடத்தை தன்னுடைய பிள்ளை வேறு யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாது என்பதில் அவர் மிகுந்த பக்தி வைராக்கியம் உள்ளவர். நம்ம பாட்டு மட்டும் பாடிடுவோம், விட்டு கொடுக்காதவர். அவர் விட்டு கொடுக்க மாட்டார், நம்ம தான் விட்டு கொடுத்துறோம். யோசிச்சு பாருங்க, எது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை உங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டது? இது என்னது? இது என்னது? இது என்னது? ஆமாம், அது பலருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ஆமாம் ஆண்டவர்லாம் ஓரமாக தான் இருக்கிறாரு. அதுதான் முன்னாடி இருக்குது. காலைல தூங்கி எந்திரிக்கும் போதும் அது மூஞ்சிலே தான் முழிப்பான். நைட்டு படுக்கும் போதும் அது தலையணைக்கில் தான் இருக்கும். கடைசியாக இன்னைக்கு வாழ்க்கையின் துவக்கமே அந்த ஆண்ட்ராய்டு தான். ஒரு சிலருக்கு கொஞ்சம் காஸ்ட்லியான ஆட்கள் தான் ஐஃபோனு. துவக்கமும் ஆண்ட்ராய்டு தான், முடிவும் ஆண்ட்ராய்டு தான். ஆனால் ஒரு காலத்தில் நம்ம அப்பா அம்மாலாம் என்ன சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க? காலைல எந்திரிக்கும் போது தேவ சமூகத்தில் எந்திரி, ராத்திரி அந்த நாளை முடிக்கும் போது தேவ சமூகத்தில் முடி. எத்தனை பேர் முடிக்கிறோம்? இன்னைக்கு ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், நான் மோலேக சுமக்கலங்க, அந்த தேவர்களின் சப்பரத்தெல்லாம் நான் சுமக்கலங்கன்னு தைரியமாக சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் கேட்பாரு, நீ பலதை சுமந்துக்கிட்டு இருக்கிறியே, என்னுடைய இடம் வேறு யாருக்கோ போய்விட்டதே உன் வாழ்க்கையில் என்று ஆண்டவர் கேட்பாரானால் என்ன சொல்லுவோம்? ஆண்டவர் நிறுத்து பார்க்குறாரு தூக்குநூலை வச்சு, என் இடம் வேற யாருக்கோ போயிருச்சு அப்படின்னு சொல்லுவாரா? அப்படி ஒரு குறையை ஆண்டவர் இன்றைக்கு காண்பிப்பாரானால் இன்னைக்கே ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, நான் இதுவரை அதை அறிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் உம்முடைய இடத்தை நான் வேறு யாருக்கோ கொடுத்துட்டேன்னு சொல்லி கவனம் இல்லாமல் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறவர். அவர் மன்னிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டார், மீண்டும் மன்னித்து தன்னுடைய அன்பின் கரத்தால் உன்னை கட்டி இழுத்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. அடுத்தது அங்க என்ன வாசிக்கிறோம் பாருங்க, 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆமோஸ் 6வது அதிகாரம் 13வது வசனம். இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க பாருங்க, நாங்கள் எங்கள் பலத்தினாலே எங்களுக்கு கொம்புகளை உண்டாக்கி கொள்ளவில்லையோ என்று சொல்லி வீண் காரியத்தில் மகிழ்கிறார்கள். முதலாவது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை வேறு யாருக்கோ கொடுத்தார்கள். அடுத்தது நாங்கள் எங்கள் பலத்தினாலே, தன் சுய பலத்தை சார்ந்து கொண்ட தேவ ஜனம். ஆமா, ஆண்டவரை நம்பி ரட்சிக்கப்பட்டு வந்த நாள்ல நம்முடைய அஸ்திவாரம் முழுவதும் எதுக்கெடுத்தாலும் ஆண்டவர் தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் கொஞ்சம் ஆசீர்வதித்து உயர்த்தும் போது, கொஞ்சம் படிப்பு வரும்போது, கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் வரும்போது லேசாக என்ன தெரியுமா வரும்? நம்மளை அறியாமலே வரும். இது என் சுய பலத்தினால் வந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்களாம், நாங்கள் எங்கள் பலத்தினாலே எங்களுக்கு கொம்புகளை உண்டாக்கவில்லையோ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாங்க எங்களுக்கு தேவையான ப்ரொடெக்ஷன்ஸை, பாதுகாப்பை நாங்களே உண்டாக்கி கொண்டோம். எங்களை மேற்கொள்ள யார் இருக்கிறான்னு கேட்குறாங்களாம். நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நமக்கு பாதுகாப்பு யார் தான்? தேவன் ஒருவர் தான். ஆமாம், இந்த கிட்னி, இந்த மூளை, இந்த உடம்புல இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்னா யார் தான் காரணம்? ஆண்டவருடைய கிருபை இல்லாமல், அவருடைய பாதுகாப்பு இல்லாமல், அவருடைய இரக்கம் இல்லாமல் ஒன்றும் ஓடாது. நான் இந்த பிரசங்கம் ஆரம்பித்ததுலேருந்து இந்த கையை எத்தனை தடவை ஆட்டியிருப்பேன்? எப்படியும் ஒரு 50 தடவை ஆட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன்ல. ஆனால் இந்த எலும்பு என்ன ஆகலை, கீச்சுன்னு சத்தம் வரல. ஆனால் இந்த கதவுல பாருங்கள், ஒரு 2 மாதம் ஆனவுடனே எத்தனை சத்தம் வரும்? கதவை சாத்தும் போது கீச்சுன்னு சத்தம் வரும். ஆனால் இந்த எலும்பு என்ன ஓடிட்டு இருக்கு? ஆண்டவர் வைத்திருக்கிறார், அது ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமாம், உங்கள் வீட்டில் கிரைண்டரு 1 வருஷத்தில் என்ன ஆயிரும்? ரிப்பேர் ஆயிரும். ஆனால் எவ்வளோ அரிசியை, எவ்வளோ கத்திரிக்காவை, எவ்வளோ மட்டனை, எவ்வளோ நல்லி எலும்பை கடித்து நறுக்கு கடித்து அரைச்சி தள்ளியிருக்கோம் பாருங்க. நம்மை உண்டாக்கினவர் அவர்.
நம்முடைய பலன், நம்முடைய பாதுகாப்பு எல்லாமே அவரையே சார்ந்திருக்க வேண்டும். ஆனால் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அவர் நிறுத்து பார்க்கிறார். தூக்கு நூலை வைத்து பார்க்கும்போது என் ஜனம் எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை வேற யாருக்கோ கொடுத்துருச்சு. அது மட்டும் இல்ல, தன் சுய பலத்தை சார்ந்து கொண்டவர்களாக மாறி போனார்கள். எனக்கு வசனம்லாம் காண்பிக்க நேரம் இல்லை. யோபு சொல்லும்போது சொல்கிறான், 31 அதிகாரம் நினைக்கிறேன், நான் தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்றும், வெள்ளியை பார்த்து நீதான் எனக்கு பாதுகாப்பு என்றும், நான் சம்பாதித்து என்று சொல்லி என் கையை நான் முத்தி செய்தது உண்டானால் அது நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்பட வேண்டிய குற்றம் என்று யோபு சொல்லுகிறான். யாரு? வெள்ளியும் பொண்ணுமுடைய சீமானாயிருந்த யோபு சொல்லுகிறான், என்னுடைய பலத்தை பார்த்து, என்னுடைய பணத்தை பார்த்து, என் தங்கத்தை பார்த்து நான் ஒருபோதும் நான் சம்பாதிச்சது இதுதான் என்னுடைய ஆதரவு என்று சொல்லிவிடக்கூடாது என்பதிலே அவ்வளவு கவனமாக இருந்த ஒரு தேவ மனிதன் யோபு. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவனை பார்த்து பெரிய சாட்சி கொடுக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மளை எவ்வளோ உயரத்துக்கு வேணாலும் உயர்த்த முடியும். ஆனால் எந்த நிலைமைக்கு போனாலும், எந்த சூழ்நிலையிலும், எல்லா நிலைமைகளிலும் ஆண்டவரே இது உம்மால் வாய்த்தது, நீர் எனக்கு தந்தது என்கிற அந்த உணர்வோடு ஒவ்வொரு நாளும் ஜீவிப்போமானால் ஒருபோதும் சுய பலத்தை சார்ந்து கொள்ள மாட்டோம். ஹல்லேலூயா. சரி, அடுத்தது வாசிங்க பார்ப்போம். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். நாங்கள் தவசம் விற்கத்தக்கதாக மாத பிறப்பும் நாங்கள் தானியத்தின் பண்ட சாலைகளை திறக்கத்தக்கதாக ஓய்வு நாளும் எப்போது முடியும் என்று சொல்லுகிறவர்களை நல்லா கவனிங்க. இதெல்லாம் வாசிக்கும் போது நமக்கு புரியாது, கொஞ்சம் கவனித்து வாசிக்கணும். அந்த ஜனங்கள் என்ன சொல்கிறாங்களாம், நாங்கள் தவசம் விற்கத்தக்கதாக, சில டிரான்ஸ்லேஷனில் இது தானியம் விற்கத்தக்கதாகன்னு போட்டிருக்கு, ஒரு சில டிரான்ஸ்லேஷனில் கான்னு போட்டிருக்கு. கான்னா என்ன? மக்காச்சோளமா? நாங்கள் மக்காச்சோளம் விற்கிறதுக்கு அல்லது நாங்கள் எங்கள் தானியங்களை விற்கிறதுக்கு இந்த மாத பிறப்பு, இந்த தேவையில்லாத ஓய்வு நாள் இதெல்லாம் எப்பப்பா முடியும்னு கேட்குறாங்களாம். நம்ம கேட்குறோமா? அப்படிலாம் நாங்கள் கேட்டது இல்லையே அப்படின்னு யாரோ சொல்கிறீங்களா? என்ன சொல்கிறாங்களா இஸ்ரவேல் ஜனங்கள்? யூதர்கள், இஸ்ரவேலர்கள் அந்த ஓய்வு நாளில் மிகுந்த பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள். ஓய்வு நாளை எப்படியாவது என்ன செஞ்சிடணும், அனுசரிச்சிடணும் செய்வாங்க. ஆனால் அவர்களுக்குள்ளேயே ஆண்டவர் தூக்கு நூலை வச்சு பார்க்குறாரு, இவன் ஓய்வு நாளை கூட உண்மையாக அனுசரிக்கலை. எப்படி அனுசரிக்கிறான்? மனசுக்குள்ளே சர்ச்சுக்குள்ளே வந்து உட்காந்துருக்கான், கூடாரத்துக்கு பலியெல்லாம் தூக்கிட்டு வந்துடுறான். ஆனால் உள்ளே என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? தானியத்தை எப்போ போய் விற்கிறது, வாங்கி வச்ச கறியை எப்போ கொண்டு சமைக்கிறது, இவர் எப்போ பிரசங்கத்தை முடிப்பாங்க அப்படின்னு யாரோ உட்காந்துருக்கீங்கல்ல, அது மாதிரி. இல்லை, நீங்கள்லாம் நல்லவங்க, எங்கள் ஊருக்காரங்களை பற்றி நான் பேசுகிறேன், நீங்கள் அப்படி இல்லை. சரி, உங்களெல்லாம் பார்த்தாலே தெரியுது வசனத்தை ஆர்வமாக கேட்குறீங்கன்னு. உண்மையாவா? உங்களை பற்றி நல்லா தானே சொன்னேன், சிரிக்கக்கூடாதா கொஞ்சம்? ஹல்லேலூயா. ஆமாம், இனிமேல் இவரை கூப்பிடாதீங்கன்றீங்களோ? சொல்லிடுங்க ஐயாட்ட. அவங்க என்ன ஆண்டவர் எவ்வளோ அழகாக எழுதுறாரு பாருங்க. இந்த ஜனங்கள் ஓய்வு நாளில் அனுசரிக்க வர்றான், ஆனால் மனசுக்குள்ளே என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறான், இந்த ஓய்வு நாள், இந்த மாத பிறப்பெல்லாம் எதுக்குப்பா வருது, இதெல்லாம் எப்போ முடியுது, இதெல்லாம் முடிஞ்சால் நான் பாட்டுக்கு போய் வியாபாரத்தை பார்ப்பனே அப்படின்னு நினச்சிட்டே வந்து உட்காந்துருக்கான். தேவ சமூகத்தை குறித்த அக்கறை இல்லாமல் போனது. முதல்ல தேவனை தவிர்த்து வேற யாரையோ தூக்கிட்டு அலைஞ்சாங்க. அடுத்தது என்ன வாசித்தோம்? தங்கள் சுயபலத்தை சார்ந்து கொண்டார்கள், அதை பெருமை பாராட்டினார்கள். அடுத்தது தேவ பிரசன்னத்துக்கு தான் வாரத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போயிருந்தான். இப்போ அதுலேயும் சலிப்பு தட்டி போச்சு. அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ சமூகம் நம்முடைய வாழ்க்கையில் இன்றியமையாதது. ஹல்லேலூயா. நீங்கள் தேவ சமூகம் இல்லாமல், அவருடைய பிரசன்னம் இல்லாமல் எந்த காரியத்தையும் சாதித்து விட முடியாது. அது மோசேக்கு நல்லா தெரியும். அதனால தான் ஆண்டவர்கிட்ட மோசே பாதத்தில் விழுந்து கிடக்கிறான். அவங்க பாவத்தில் விழுந்த பிறகு ஆண்டவர் சொல்கிறார், எப்பா இதுக்கு மேலே இந்த ஜனத்தோட நான் வரமாட்டேன், என்ன பண்ணுறேன், ஒன்றை பெரிய ஜாதி ஆக்குறேன்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான், ஐயா என்னை விட்டுருங்க, இந்த ஜனத்தை நீங்கள் தானே இறங்கணும் அப்படின்னு கெஞ்சும் போது ஆண்டவர் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறார். சரி பரவாயில்ல, என்னுடைய தூதன் உனக்கு முன்னாடி போவான், நான் வரமாட்டேன் அப்படின்றார். உடனே மோசே என்ன பண்ண, பரவாயில்ல அவனையாவது அனுப்புனீங்க, வாங்க போவோம் அப்படின்னானா. உடனே சொல்கிறான், ஆண்டவரே உம்முடைய சமூகம் எங்களுக்கு கூட வரலன்னா எங்களை இங்கிருந்து அனுப்பாதிரும். அதனால தான் சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என்னுடைய ஆத்துமா உம்மையே வாஞ்சிக்கிறது. இன்னும் 64ஆம் சங்கீதம், 62ஆம் சங்கீதம் இதெல்லாம் வாசிக்கும் போது உம்முடைய ஆலய பிரகாரங்களின் மேல்
தெரியுமா உங்களுக்கு, தாவீது அந்த சங்கீதத்தை எழுதும்போது இஸ்ரவேலில் ஆலயமே கிடையாது. அவங்களுக்கு இருந்தது ஆசரிப்பு கூடாரம் தான். ஆலயம் எப்போ வந்துச்சு? சாலமோன் நாட்களில் தான் வந்துச்சு. ஆனால் அன்னைக்கே ஒரு தீர்க்க தரிசன பார்வையோடு கூட அவன் ஆலயம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தித்தான் எழுதுகிறான். தேவ ஆலயம் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் ரொம்ப முக்கியம். நீங்கள் நிறைய இந்த லைவ்லாம் போடுறோம், நீங்களும் போடுறீங்கன்னு நினைக்கிறேன், நல்லது. ஒருவேளை நம்ம வயசானவங்க அல்லது வீட்டில் வியாதியாக இருக்கிறோம், ஒரு ட்ராவலிங்கில் இருக்கிறோம், பார்க்க முடியாதவங்க பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும், அல்லது நாளைக்கு வேற யாரோ ஒருத்தவங்க திடீர்னு அதை பார்க்கும்போது அந்த வார்த்தைகள் அவங்களுக்கு ஆறுதல் படுத்தும், அதெல்லாம் நல்லது. ஆனால் இன்றைக்கி அதுவே என்னவாயிருச்சு தெரியுமா? எங்கள் ஊருக்கெலாம் வந்தீங்கன்னா சர்ச்சுக்கு வந்தால் ஒரு பாஸ்டர் பிரசங்கத்தை தான் கேட்க முடியும். வீட்டில் லைவில் பார்த்தோம்னா மூஞ்சி கழுவ வேண்டாம், பல்லு விளக்க வேண்டாம், அப்படியே படுத்த படுக்கையில் பெட்ஷீட்டை போட்டுக்கிட்டு லைவை போட்டுக்கிட்டு பாஸ்டருக்கு ஒரு அட்டண்டன்ஸ் போடுறதுக்காக ஆமேன் அல்லேலூயான்னு ஒரு கமெண்ட்டை போட்டோம்னா பாஸ்டருக்கு தெரிஞ்சிடும், ஓகே இவன் பார்த்துருக்கான் அப்படின்ட்டு. வந்துட்டேன் பாஸ்டர், ஆராதனையில் அட்டன் பண்ணிட்டேன் பாஸ்டர். இதெல்லாம் ஒரு ஊர்கா. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் ஊர்கா. மெயின் சாப்பாடு ஆலயம்தான், சரியா? இதெல்லாம் ஒரு ஊர்கா மாதிரி தான் வச்சுக்கிறணும். கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. இன்னைக்கு ஒரு நவநாகரிக காலத்தில் வந்திருக்கிறோம். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ பிரசன்னத்தை தள்ளினார்கள், அதற்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் அவர்கள் ஊதி தள்ளினார்கள் என்று நான் பார்க்குறேன். அதனால தான் ஆண்டவர் பொறுத்து பார்க்குறாரு, ஒவ்வொரு காரியமாக நிறுத்து பார்க்குறாரு. தேவ நீதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க வாழ்க்கை இருக்குதான்னு பார்க்குறாரு. எல்லாத்துலேயும் ஆண்டவருக்கு கிடைத்தது ஏமாற்றம் தான். ஆண்டவரை தள்ளினாங்க, அடுத்தது அவர் தான் என்னுடைய ப்ரொடெக்ஷன் என்பதை மறந்து தங்கள் சுயபலத்தை சார்ந்தார்கள். அடுத்து இப்போ தேவ பிரசன்னத்தையே தள்ளுகிற நிலைமைக்கு போயிட்டாங்க. 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். சீயோனிலே நிர்விசாரமாக இருக்கிறவர்களும். போதும். நிர்விசாரம்னா என்னது? துணிகரம். வெரி குட். தப்புன்னு தெரியும், ஆனாலும் அதிலே நிற்கிறது நிர்விசாரம். ஆமாம், தப்பு நல்லா தெரியும், கேர்லெஸ். என்ன நடந்துட போகுது? தேவ ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, சீயோனிலே தான், பாபிலோன்லேயோ எகிப்திலேயோ கிடையாது, சீயோனில் தான். சீயோன்னா எதுக்கு அடையாளம்? நம்ம தான் சீயோன், தேவ சபை தான் சீயோன், தேவ பிள்ளைகளுடைய குடும்பம் தான் சீயோன். நமக்குள்ளே தான் ஆண்டவர் பார்க்குறாரு. சீயோனிலே நிர்விசாரம் பெருகி இருக்கிறது. அந்த ஜனத்திற்கு துணிகரம் பெருகிருச்சு, கேர்லெஸ்னஸ். ஏன் இன்னைக்கு தெரியுமா ரொம்ப துணிகரம்? பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனமா வாசிங்க பார்ப்போம். ஏன் அந்த துணிகரம் இன்னைக்கு பெருகி இருக்கு? பிரசங்கி 8:11. துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறதாம். ஏன் இந்த நிர்விசாரம் இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்குள்ள பெருகி இருக்கு தெரியுமா? நம்ம செய்கிற துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை என்ன செய்யலையா? உடனே நடக்கலையாம். அதுக்கு நல்ல உதாரணம், நேபுகாத்நேச்சார் மேலே ஏறி நின்றுக்கிட்டு நான் கட்டின மகா பாபிலோன்னு யார்கிட்ட சொன்னான்? தன் இருதயத்திலே சொன்னான்னு தான் இருக்கு. அதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? போட்டுன்னு போட்டார். அப்படி மட்டும் போடுவார்னா நீங்கள் எல்லாரும் இருப்பீங்க, நான் இருப்பேனான்னு தெரியாது. நமக்குள்ளே பல நேரத்தில் என்ன வந்துடுது? உள்ள ஏதாவது ஒரு பெருமை வந்துடுது, ஏதோ ஒரு துணிகரம் வந்துடுது. இப்போ யோசிச்சு பாருங்க, துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை உடனே நடக்காதனால ஞானி எழுதுறாரு பிரசங்கியில், மனுஷனுடைய இருதயம் துணிகரம் கொண்டிருக்கிறதாம். உங்கள் வாழ்க்கை நிதானித்து பாருங்கள். பல நேரங்களில் நாம் தவறு தான் தெரிந்தே செய்கிறோம், ஆனாலும் ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் நம்மை பார்த்து தான் வேதனைப்படுகிறார். எந்த மட்டும் என் பிள்ளை நிர்விசாரமாக இருக்க போகுது, எந்த மட்டும் என் தேவ ஜனம் இந்த வார்த்தைகளை குறித்து கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து ரொம்ப அசட்டையாக வாழ்ந்து கொண்டிருக்க போகுது என்று சொல்லி உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் கேள்வி கேட்டுறக்கூடாது. சரி, நேரம் போயிட்டே இருக்குது. அடுத்தது வாசிங்க பார்ப்போம். சரி, இப்படியெல்லாம் பண்ணாங்களே, ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுத்துருக்கலாம்ல, ஒரு தண்டனையை கொடுத்துருக்கலாம்ல. துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை உடனே கிடைக்காதனால தானே இப்படி இருக்கிறாங்க. 2 தண்டனையை கொடுத்து போட்டுன்னு 2 மண்டையில் போட்டிருந்தா ஒருவேளை அவங்க திருந்திருப்பாங்களோ அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா வாங்க 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தின் பிற்பகுதியில் என்ன சொல்லுது?
ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள். 8ஆம் வசனத்தின் பிற்பகுதி, ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள். 9ஆம் வசனத்தின் பிற்பகுதி, ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள். 10ஆம் வசனத்தின் பிற்பகுதி, ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள். 11ஆம் வசனம், ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள். இதெல்லாம் வாசிக்க எனக்கு நேரம் இல்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறாராம், ஒரு தண்டனையாக அனுப்பி அனுப்பி பார்க்குறார். என்ன அடி வாங்கினாலும் தேவ ஜனம் எப்படி இருக்கான், எரும மாட்டில் பெஞ்ச, ஆமாம் அழகாக சொல்கிறீங்களே, எரும மாட்டில் பெஞ்ச மலை மாதிரி இருக்கான். ஆமாம், பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து கேளுங்க, பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து கேளுங்க. ஆமாம், உங்கள் மேலே மழை பெஞ்சா என்ன பண்ணுவீங்க? சரி, சென்னையிலேருந்து ஒருத்தர் வந்து எங்களை எரும மாடுன்னு திட்டினாருங்க அப்படின்னு நினச்சிக்கிறாதீங்க, சாரி. ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறார். நான் எவ்வளவு தண்டனையை, எவ்வளவு சிச்சை, அதுக்கு பேர் தான் என்னது, சிச்சை என்று வேதம் சொல்லுகிறது. தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ? ஆண்டவர் நம்ம சிச்சிக்கிறார்னா, ஒரு காரியத்தை நமக்குள்ள அனுப்புறாருன்னா, ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பினால, இரக்கத்தினால அதை அனுப்புகிறார். அந்த சிச்சையை பார்த்து புரிந்து கொண்டு மனம் திரும்பும் போது, அந்த மனம் திரும்புகிற அனுபவத்தில் வர்ற வாழ்க்கையின் மாற்றம் இருக்கு பார்த்தீங்களா, பெரிய மாற்றம் அது. நான் எப்பவுமே சொல்ற காரியம், ஆச்சரியப்பட்ட காரியம், சவுலுக்கும் தாவீதுக்கும் என்ன வித்தியாசம்? தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்றார், என் இருதயத்திற்கு ஏற்றவன்னு சொல்றார். அந்த தாவீது தான் விபச்சார பாவத்தில் விழுந்தான், வேசித்தன பாவத்தில் விழுந்தான், துணிகரமாக கொலையும் செய்தான். சவுல் விபச்சார பாவத்தில் விழுந்தானா? எந்த யாருடைய மனைவியாவது எடுத்துக்கொண்டு சவுல் யாரையாவது கொலை செய்தானா? ஆனால் என்ன வித்தியாசம்? சவுலுக்கும் குற்றம் உணர்த்தப்பட்டது, அவனுக்கும் சிட்சை கொடுக்கப்பட்டது. ஆனால் சவுல் இன்னும் துணிகரம் கொண்டான். ஆனால் தாவீது உணர்த்தப்பட்ட போது 51ஆம் சங்கீதத்தை ஃபுல்லாக வாசிச்சு பாருங்க, தேவ சமூகத்தில் விழுந்து முழு மனதோடு மனம் திரும்புகிறான். அதுதான் தேவை. ஹல்லேலூயா. விழுந்தவன் எழும்புகிறது இல்லையோ அப்படின்னு வாசிக்கிறோம் எரேமியாவில். மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்திற்கு விரோதமாக ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டுதான் இருக்கும். வேதமே காண்பிக்கிறது. கலாத்தியர் 5 அதிகாரத்திலலாம் வாசிக்கிறோம், மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக போராடிக்கிட்டு தான் இருக்கும். அந்த பலவீனத்தை ஆண்டவர் அறியாதவர் அல்ல. அதை மேற்கொள்வதற்குத்தான் ஆவியானவருடைய அபிஷேகம் என்கிற பலனை நமக்கு தந்திருக்கிறார். அதையும் மீறி போகும்போது ஆண்டவர் சில சிட்சைகளை தருகிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, என் பிள்ளை இந்த சிச்சையினால் அழிந்து போகணும் என்பதல்ல, இதை உணர்ந்து கொண்டு மீண்டும் என் பாதைக்கு திரும்ப வேண்டும் என்பதே. ஹல்லேலூயா. ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆமோஸ் மூலமாக சொல்கிறார் ஆண்டவர், எப்பா இவ்வளவு காரியங்களை நான் அவங்களுக்குள்ள அனுப்புனேன், ஆனால் எல்லாத்தையும் வாங்கிட்டு எனக்கு திரும்பாமல் போனார்கள். ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்லி விடுவார்? அடுத்தது வாசிங்க பார்ப்போம். 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆமோஸ் 5வது அதிகாரம் 10ஆம் வசனம். ஒளிமுக வாசலிலே கடிந்து கொள்ளுகிறவனை அவர்கள் வெறுத்து, யதார்த்தமாய் பேசுகிறவனை வெறுக்கிறார்கள். என்ன செய்யறாங்களாம்? ஒளிமுக வாசல்ல இவன் உட்கார்ந்து தீர்க்க தரிசனம் சொல்லும் போது, அல்லது இவனுடைய நாட்களிலே சம காலத்திலே வாழ்ந்த தேவ மனிதர்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை எச்சரித்து பேசும்போது, தேவ வார்த்தையை என்ன செய்கிறாங்களாம்? அவங்க பகைக்கிறார்களாம். அதையே தான் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, இவன் வாழ்க்கையிலே நடக்குது பாருங்க. அந்த 7ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டீங்கன்னா 10ஆம் வசனத்திலிருந்து வாசிங்களேன். ஆமோஸ் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டே இருக்கான் தேசத்தில். வாசிக்கிறான் 10ஆம் வசனம். அப்பொழுது பெத்தேலில் ஆசாரியனான அமத்சியா இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாமுக்கு ஆள் அனுப்பி, ஆமோஸ் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நடுவே உமக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணுகிறான், தேசம் அவன் வார்த்தை எல்லாம் சகிக்க மாட்டாதுன்னு சொல்லி என்ன பண்றான்? ஆசாரியனா இருந்த ஒருத்தன் தேசத்து ராஜாட்ட போய் என்ன பண்றான்? போட்டு கொடுக்கிறார். அடுத்து அவன் என்ன சொல்றான் பாருங்க, 12ஆம் வசனத்தில். அமத்சியா ஆமோஸை நோக்கி, தரிசனம் பார்க்கிறவனே போ, நீ யூதா தேசத்திற்கு ஓடிப்போ, அங்கே அப்பம் தின்று அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லு. இங்க வந்து ஆண்டவருடைய வார்த்தையை பேசுற வேலை
வச்சிக்காத என்று சொல்லி வேற யாரோ சொல்லலை. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், ஒரு சுவிசேஷ கூட்டத்துக்கு போனால் அல்லது ஒரு கைப்பிரதி கொடுக்க போனால் ஏன் ஊருக்குள்ளே வராதன்னு ஆண்டவர் அறியாதவன் எதிர்த்து நிற்கிறான். அன்னைக்கு தேவ ஜனமே தேவ மனிதர்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இல்லை. இன்றைக்கும் அதே நிலைமை தான் இருக்குது, ஆனால் வேற விதத்தில் இருக்குது. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பாட்டு பாடுனா உற்சாகம் வந்துடும். ஏசப்பா என் கூடவே இரும், ஓ ஏசுவே. அவர் மேலே இருந்து பார்ப்பார், நான் உன் கூட தான் இருக்கேன், நீ தான் என் கூட இல்லைன்னு பார்ப்பார். ஆனால் ஆண்டவருடைய வசனம் கேட்கணுன்னா என்ன வந்துடும்? லைட்டாக கண் சொருவிரும், தூக்கம் வந்துடும், மயக்கம் வரும், கொட்டாய் வரும். எல்லாம் எப்போ தான் வரும்? ஆண்டவருடைய வசனம் சொல்லும்போது தான் வரும். அதுவும் கொஞ்சம் அந்த தடவி கொடுக்குற மாதிரிலாம் இல்லாமல் குத்துற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இவர் ரொம்ப ஓவராக குத்துறாரு அப்படின்னு தான் தோணும் நமக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரிய வெற்றிடம் இருக்குன்னு சொல்லுவாங்க அரசியலில். பார்த்துருக்கீங்களா? கருணாநிதி இல்லை, ஜெயலலிதா இல்லை, தமிழ்நாட்டில் பெரிய வெற்றிடம்பாங்க. நான் சொல்லுவேன், ஆவிக்குரிய உலகத்தில் ஒரு பெரிய வெற்றிடம் இருக்குது. ஆண்டவருடைய வசனத்தை நேர்த்தியாக போதிக்கிற தேவ மனிதர்கள் இன்றைக்கு இல்லை, காணாமல் போய்விட்டார்கள். வசனம் கிடையாத பஞ்ச காலம் ஒன்று வரும். இதே ஆமோஸில் தான் ஆண்டவர் எழுதுறார். வீட்டில் எல்லார் வீட்லேயும் பைபிள் இருக்கும், எல்லார் ஃபோன்லேயும் பைபிள் இருக்கும், ஆனால் இருதயத்துக்குள்ளே என்ன இருக்காது? வசனம் இருக்காது. யோசிச்சு பாருங்க. ஆண்டவருடைய வசனம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய வார்த்தையை ஒருபோதும் தள்ளிடக்கூடாது. அந்த வார்த்தை தான் நம்மளை தூக்கி நிறுத்தும். ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, வேதத்தை நீ சுமந்தா அது ஒன்றை சுமக்குண்டான்னு சொல்லி கொடுப்பாங்க. பரவாயில்ல, இன்றைக்கி நல்லா ஓரளவுக்கு எல்லாம் பைபிள் வச்சுருக்கிறீங்க. சில இடத்துக்கெல்லாம் போனால் பைபிளே இருக்காது, ஃபோனை வச்சு இப்படி டாயின் தடவிட்டு இருப்பாங்க. சரியா? கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. தேவ வசனத்திற்கு எந்த சபை, எந்த தேவ பிள்ளை முன்னுரிமை கொடுக்கிறதோ, முக்கியத்துவம் கொடுக்கிறதோ, அந்த தேவ பிள்ளைகள் தேறினவர்களாக நிற்பார்கள். ஹல்லேலூயா. அதான் பவுல் தீமோத்தேயுக்கெல்லாம் எழுதும்போது எந்த மனுஷனையும் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு தான் வேத வசனமே கொடுக்கப்பட்டிருக்கான். நீங்கள் தேறினவனாக மாறணும்னா, மெச்சூர்டாக மாறணும்னா வேத வசனம் உங்கள் இருதயத்தில் நிறைந்திருக்கணும். நல்ல ஆண்டவருடைய வார்த்தைகளை நல்லா தியானிக்கணும். சரி, கடைசியாக என்ன நடக்குது பாருங்க. 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். 6ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்துலேருந்தே வாசிங்களேன். தீங்கு நாள் தூரம் என்று எண்ணி கொடுமையின் ஆசனம் கிட்டி வரும்படி செய்து தந்த கட்டில்களில் படுத்துக்கொண்டு தங்கள் மஞ்சங்களின் மேல் சௌக்கியமாய் சயனித்து மந்தையில் உள்ள ஆட்டுக்குட்டிகளையும் மாட்டு தொழுவத்தில் உள்ள கன்று குட்டிகளையும் தின்று தம்புரை வாசித்து பாடி தாவீதை போல கீத வாத்தியங்களை தங்களுக்கு உண்டு பண்ணி பெரிய பாத்திரங்களில் மது பாத்திரத்தை குடித்து பூசிக்கொள்ளுகிறார்கள். ஊருக்கு மியூசிக் கான்சர்ட் நடத்துகிறார்கள். யோசேப்புக்கு நேரிட்ட, ஆமாம், அப்படி ஒன்று இல்லையோ உங்கள் பைபிளில்? கீத வாத்தியங்கள், மேல தாளங்கள், வாசனை திரவியங்கள், விதவிதமான காஸ்ட்லியான ஆடைகள், 30,000 ரூபாய்க்கு கண்ணாடி, எதுக்கும் குறைச்சல் இல்லை. ஆனால் என்ன ஆண்டவர் முடிக்கிறாரு? எல்லாம் பண்ணுறான். யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்தை குறித்து கவலை அல்ல, தேவையுள்ள தேவ ஜனங்களை குறித்து கவலை அல்ல. எல்லாமே ஏதோ ஒரு பெரிய கூட்டத்தை போட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ஊரே மெச்சிக்கிற மாதிரி எல்லாத்தையும் போட்டு பிரம்மாண்டத்தை காண்பித்து 50 லட்சத்தை கொண்டு போய் ஒரு இடத்துல கொட்டி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு ஆண்டவருக்காக பெரிய சாதனை செஞ்சிட்ட மாதிரி கொட்டம் அடிக்கிற கூட்டம் தான் இன்னைக்கு பெருகி இருக்கு. வட இந்தியாவுக்குலாம் வந்து பாருங்க. ஆண்டவர் இன்றைக்கு அழகான ஒரு ஆலயத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். எத்தனையோ இடத்துல மரத்தடியில் ஆராதிக்கிறார்கள். இன்றைக்கு அது கூட அவங்க விடுதலையோடு கூட ஆராதிக்க முடியாது. நம்ம எந்த அளவுக்கு தேவ சமூகத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற ஆலயத்தை ப்ரெஷியஸாக பார்க்குறோம். அவங்கெல்லாம் இதை பார்த்தாங்கன்னா அப்படியே பிரமிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட இடங்கள்லாம் இருக்குது. அந்த யூபியிலேருந்து மத்திய பிரதேஷ் போகும்போது ஒரு தடவை பை ரோடு போனோம். அப்போ ரோட்டில் போகும்போது ஒரு மிஷினரிஸ் வந்து கூட்ட போய் காமிச்சாங்க. தேவ் தலாப்னு ஒரு இடத்த. அந்த இடத்துல ஒரு 100 பேர்கிட்ட கூடி ஆராதிக்கிறாங்க. அவங்களுக்கு இடம் கிடையாது. எங்கே திரும்ப ஆராதிக்கிறாங்க? அங்கே ஒரு கோழி பண்ணையில் ஆராதிக்கிறாங்க.
நல்லா வாசனையாக இருக்கும்ல கோழி பண்ணை. ஆமாம், இப்படி பல இடங்களை காண்பிக்க முடியும். உத்தரப்பிரதேசத்துலேயும் பீகார்லேயும் ஆராதனைகள் நடத்த முடியாமல் எத்தனையோ மிஷினரிகள் தியாகத்தோடு சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் பரிதவிக்கிறதற்கு, அவர்களுக்கெல்லாம் ஜெபிக்கிறதற்கு ஆட்கள் இல்லை இன்றைக்கு. ஆனால் யாரோ ஒருத்தர் தனிப்பட்ட வாழ்க்கையில் பண்ண பிரச்சனைக்கு போய் ஜெயிலில் இருந்தா அவரை நான் பெயிலில் எடுத்தேன்னு தம்பட்டம் அடித்து கொள்ளுகிற பெரிய ஊழியர்கள் நிரம்பி இருக்கிற காலம் இது. சுவிசேஷத்தின் நிமித்தம் பாடு அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒரு தேவ பிள்ளையை எண்ணி பார்க்காத கூட்டங்கள் இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கிறது. தனிப்பட்ட நபர்களுக்காக, அதுவும் எதுக்காகவோ போராடி அதை பெருமையாக பேசிக்கொள்ளுகிற கூட்டம் இருக்கிறது. நான் வசனத்தில் இருந்து தான் காமிக்கிறேன். நீங்கள் ஏற்றுக்கொண்டா ஏற்றுக்கோங்க, ஏற்றுக்கொள்ளனா போங்க. ஆண்டவர் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பல முறை எச்சரிக்கப்படுகிறார்கள். தங்க கட்டில் படுத்துக்கிறான், கீத வாத்தியம் வச்சிருக்கிறான். இன்னும் நிறைய வசனம் காமிக்க முடியும்ல. ஆண்டு ஆமோஸில் தான் எழுதுறார், உன் பண்டிகைகளை நான் வெறுக்கிறேன்னு எழுதுறார். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இல்லை, தேவ ஜனங்களை குறித்த கரிசனை இல்லை. ஆனால் பண்டிகைக்கும் ஆர்ப்பரிப்புகளுக்கும் கொண்டாட்டங்களுக்கும் குறைச்சல் இல்லை என்று ஆண்டவர் வேதனைப்படுகிறார். சாயங்காலம் தேசத்துக்காக ஜெபிக்கணும்னு சொன்னாங்க. எத்தனை பேர் வருவீங்கன்னு தெரில. இந்த வசனத்தெல்லாம் வாசிச்சுக்கோங்க, கண்ணால் உங்களால் வராமல் இருக்க முடியாது. அல்லேலூயா. சரி, கடைசியாக நான் ஒரே ஒரு காரியத்தை காண்பித்து முடிக்கிறேன். வாசிங்க பார்ப்போம். 5வது அதிகாரம் 1வது 2வது வசனம். போதும். ஆண்டவர் தூக்கு நூலை வைத்து பார்த்தார். அந்த சுவர் மீண்டுமாக எப்படியாவது இசைவினைப்பான நகரமாக, இசைவாக கட்டி எழுப்பப்பட்ட மாளிகையாக மாறும் என்று சொல்லி பல முறை அவர் கரெக்ட் பண்ணி பார்த்தார். ஆனால் அந்த ஜனம் செவி கொடுக்கவே இல்லையா. அந்த நிலைமையை ஆண்டவர் வேதனையோடு கூட சொல்லுகிறார், இஸ்ரவேல் என்னும் கன்னிகை விழுந்தாள், இனி ஒருபோதும் எழுந்திருக்க மாட்டாள் என்று வேதனையோடு கூட சொல்லுகிறார். ஆனால் ஒரு நல்ல செய்தி சொல்லவா, நம்முடைய தேவன் என்னதான் அவர் கோபப்பட்டாலும் அவரை போல அன்புள்ள தெய்வம் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. நம்ம கூட சில நேரத்தில் கோபப்பட்டுட்டோம்னா அந்த வைராக்கியத்தை கடைசி வரை வச்சிருப்போம். ஆனால் நம்முடைய தேவன் ரொம்ப இரக்கம் உள்ளவர். அவர் விழுந்தால் அவள் இனி எழுந்திருக்கவே மாட்டாள்னு சொன்ன அதே ஆண்டவர் ஆமோஸின் புஸ்தகத்தை அவர் எப்படி முடிக்கிறார் பாருங்க. வாங்க 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அதை எல்லாரும் எடுத்துக்கோங்க. ஆமோஸ் 9வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், அப்படியே என் கூட சேர்ந்து வாசிங்க. இதோ சல்லடையினால் சலித்தரிக்கிறது போல இஸ்ரவேல் வம்சத்தாரை எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சலித்தரிக்கும்படிக்கு நான் கட்டளையிடுவேன். ஆனாலும் ஒரு கோதுமை மணியும் தரையிலே விழுவதில்லை, தீங்கு எங்களை அணுகுவதும் இல்லை, எங்களுக்கு நேரிடுவதும் இல்லை என்று என் ஜனத்தில் சொல்லுகிற பாவிகள் எல்லாரும் பட்டயத்தினால் சாவார்கள். ஏதோமில் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படிக்கு அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பாப்போம். Thank you Jesus. அவர் கோதுமையை சலிக்கிறது போல சலிக்க போறாராம். ஒரு கோதுமை மணியும் கீழே விழுகிறது இல்லையா, அந்த கோதுமை மணிதான் நீங்களும் நானும். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் கொண்டுத்தான் பலர் பதறாய் போனார்கள், பலர் சுட்டெரிக்கப்பட்டு போனார்கள், பலர் ஆண்டவருக்கு பயன்பட முடியாதவர்களாக அழிக்கப்பட வேண்டிய நிலைமைக்கு மாறி போன பதராக
அந்த சல்லடையிலிருந்து கீழே விழுந்தார்கள். ஒரு சில கோதுமை மணியாக நீங்களும் நானும் மீந்திருக்கிறோம். உங்களையும் என்னையும் கொண்டு தான் அந்த விழுந்து போன தாவீதின் கூடாரம் மீண்டும் கட்டி எழுப்பப்படும். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில எந்த பகுதி விழுந்து போயிருக்கிறது, எந்த பகுதி இடிந்து போயிருக்கிறது, இதற்கு மேல் இது செப்பனிடப்பட முடியாது என்கிற நிலைமையிலே சோர்ந்து போய் வந்திருக்கிறாயோ, ஆண்டவர் உனக்காகத்தான் சொல்லுகிறார். அவர் விழுந்து போனதை விழுந்த வண்ணமாக விடுகிறதில்லை, பாழாய் போனதை பாழாக்கப்பட்ட வண்ணத்திலே விடுகிறதில்லை, திறப்பானதை அடைக்காமல் விடுகிறதில்லை. எல்லாவற்றையும் மீண்டும் புதுப்பித்து பழைய நிலைமைக்கல்ல, அதை விட மேலான நிலைமையிலே கொண்டு வருவதற்கு அவர் உண்மையுள்ளவர், போதுமானவர். ஹல்லேலூயா. தேவையானது ஒண்ணே ஒண்ணுதான். ஆண்டவரே, தூக்குநூல் பிரமாணத்தின்படி என்னுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கும்போது அது பல நிலைகளிலே குறை உள்ளதாகத்தான் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு சபையாக, தேவ பிள்ளையாக நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்களானால் ஆண்டவர் மீண்டும் பழைய நிலைமையில் அல்ல, அதை விட மேலான நிலைமைக்கு உங்களை கொண்டு வர உண்மை உள்ளவர். அப்படியே எல்லாரும் முழங்கால் படிடுங்க பார்ப்போம் தேவ சமூகத்தில். தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுங்க பார்ப்போம். உடைய குறைகளையே அவர் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறதில்லை. உலகம்தான் உங்களை குறை சாற்றி கொண்டே இருக்கும். உங்கள் குற்றங்களை குத்தி குத்தி காட்டுக்கொள்கிறது அது உலகத்தின் பழக்கம். ஆனால் ஆண்டவர் எச்சரிப்பு தருவார். ஆனால் அதை கேட்டு மனம் திரும்பும் போது ஆண்டவர் மீண்டும் மேலானவர்களாக நம்மை நிறுத்த அவர் போதுமானவர். சகேயுவை பார்த்து ஆண்டவர் கூட்டிக் கொண்டு வரும்போது உலகம்தான் அவனை பார்த்து இந்த மனுஷன் கூட இவர் போறாரு, இவன் பாவியாயிற்றே என்று உலகம்தான் அவனை பார்த்து பேசினது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்ன அதே ஆண்டவர், அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு உன்மத்திலே அவர் கடந்து வந்திருக்கிறார். நீ இன்றைக்கு ஒப்பு கொடுப்பாயானால், தேவ சமூகத்தில் உன்னை நீ விட்டு கொடுப்பாயானால், ஆண்டவரே மீண்டுமாக என்னை சரிப்படுத்துவதற்கு, ஆண்டவரே ஒரு இசைவினைப்பான ஒரு மாளிகையாக, இசைவாக கட்டப்பட்ட மாளிகையாக, உமக்கு முன்பாக ஒரு பரிசுத்த ஸ்தலமாக நான் எழும்பி நிற்பதற்கு ஆயத்தம் என்று நீ சொல்லுவாயானால் ஆண்டவருடைய சமூகத்தில் விட்டு கொடுங்க பாப்பா. கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தில், ஆண்டவரே என்னுடைய கரத்தை நீங்க பிடிச்சுக்கோங்கப்பா. ஆண்டவரே நீங்க என் கரத்தை பிடிங்க. ஆண்டவரே நீ தூக்குநூல் பிரமாணத்தின்படி என் வாழ்க்கையை பார்க்கும்போது நான் குறைவுள்ளவனாக காணப்படக்கூடாது. எந்த நிலைமையிலும் ஆண்டவரே உமக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நான் வேற யாருக்கும் கொடுத்துடக்கூடாது. வாய்களை திறந்து சொல்லுங்க பார்ப்போம். எந்த காரியமும் ஆண்டவரே, உலகத்தின் எந்த காரியமும் ஆண்டவரே உம்முடைய இடத்தை என் வாழ்க்கையில இருந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் அப்படியே உங்க வாழ்க்கையில செய்வாராக. எந்த சூழ்நிலையிலும் என் சுய பலத்தின் மேல நான் சார்ந்துடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க பார்ப்போம். அந்த வார்த்தைகள் அப்படியே சொல்லுங்க. உங்க வாயின் வார்த்தைகள் ஆண்டவர் பார்க்கிறார், உங்களுடைய அறிக்கையை ஆண்டவர் பார்க்கிறார். என் சுய பலத்தின் மேல நான் சார்ந்துடக்கூடாது. ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை நான் தள்ளிடக்கூடாது. உம்முடைய சபை கூடி வருதலை நான் விட்டுவிடக்கூடாது. சபை கூடி வருதலை நான் அற்பமாக எண்ணிவிடக்கூடாது. ஆண்டவரே ஆலயத்தின் காரியங்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நான் கொடுக்காம விட்டுறக்கூடாது. ஆண்டவரே அந்த குறை இந்த குறைன்னு பார்த்து ஆலயத்தின் மேன்மையை நான் இழந்து போய் விடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவருடைய சமூகம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய சமூகம் தான் உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். அடுத்தது ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு என் வாழ்க்கையில முக்கியத்துவம் இருக்கணும். உம்முடைய வார்த்தையை நான் நேசிக்கணும். உம்முடைய வார்த்தையை நான் அதிகமாக தியானிக்கணும். உம்முடைய வார்த்தையின் மேல வாஞ்சை எனக்கு உண்டாகணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்கள் இருதயத்தை நம்முடைய வார்த்தையினால நிறைப்பாராக. அவருடைய வார்த்தைகள் தான் சத்தியம். அவருடைய வார்த்தையே உங்களுக்கு விடுதலையை கொண்டு வரும். அவருடைய வார்த்தைகள் சமூலமும் சத்தியம் என்று வேதம் சொல்லுகிறதே. அவருடைய வார்த்தைகள் தான் நம்முடைய கால்களுக்கு தீபமாக, பாதைக்கு வெளிச்சமாக இருந்து நடத்தும். ஒருபோதும் தேவ வார்த்தையை விட்டு கொடுத்துடாதீங்க. தேவ வார்த்தைக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் உங்க வாழ்க்கையில் இல்லாம போயிடக்கூடாது. தேவ பிள்ளைய, இன்னும் நீ ஒழுங்காக வேதத்தை வாசிக்காம எத்தனை நாள் இருக்க போற? வேதத்தை ஒழுங்காக வாசித்து எத்தனை நாள் ஆச்சு? ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிடம் கூட உட்கார்ந்து வேதத்தை வாசிக்க முடியாம எத்தனை நாள் நீ படிப்பு வேலை என்று ஓடிக்கொண்டிருக்கிறாய். எல்லாவற்றிலும் ஏமாற்றமே மிஞ்சது. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு உன் வாழ்க்கையில முக்கியத்துவம் இல்லாதம போனது தானே. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே உடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. உடைய வார்த்தைக்கு திரும்ப எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் அவருடைய வார்த்தையின் மேல ஒரு பெரிய தாகத்தை இன்றிலிருந்து உங்களுக்கு தருவார். புதிய அனுபவங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அவருடைய வார்த்தைகளை நல்ல தியானிக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார்.
ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் நான் ஆண்டவரே இருக்கிறதை குறித்து, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறத குறித்து நான் சந்தோஷப்பட்டு, யோசேப்புக்கு வந்திருக்கிற ஆபத்தை குறித்து நான் கவலையற்றவனாய் போய்விடக்கூடாது. இன்னும் உம்மை அறியாத ஜனங்கள் ஏராளம் உண்டே, உமக்காக பிரயாசப்பட்டு பாடு அனுபவிக்கிற அநேகர் உண்டே, அவர்களுக்காக ஜெபிக்க, அவர்களுக்காக கண்ணீர் விட, அவர்களுக்காக உம்முடைய சமூகத்திலே காத்திருக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்னு நீங்க சொல்லி பாருங்க. அடுத்தவருக்காக நீங்கள் எடுக்கிற விண்ணப்பங்கள் அது உங்கள் வாழ்க்கையையும் மாற்றும் என்பதை அறிந்திருக்கிறீர்களா? யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது ஆண்டவர் அவனுடைய காரியத்தை மாற்றினது உண்மையானால், இதேசத்திற்காக பிறருக்காக வடிக்கிற கண்ணீர்கள் ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வர உதவி செய்வார். அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க பாப்பா. ஆண்டவரை இன்று முதல் நான் அநேகருக்காக பிறருக்காக ஜெபிப்பதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை ஆண்டவர் பார்க்கிறார். உங்களுடைய உண்மையான அர்ப்பணிப்பை ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் விழுந்ததை விழுந்த வண்ணமாக விடுகிறதில்லை சகோதரனே. இம்மட்டுமாக நீங்கள் ஏதோ ஒரு காரியத்திலே போய் சிக்கிக் கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு மீண்டுமாக உங்கள் மேல் இரக்கம் வைத்து, அவர் விழுந்து போன தாவீதின் கூடாரம் தான் அது தெரியும் அவருக்கு. ஆனால் இன்றைக்கு நீ செவி கொடுப்பாயானால் அந்த விழுந்து போன காரியங்களை அவர் மீண்டுமாக எடுத்து, முன் இருந்தது போல அல்ல, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, முன் இருந்ததை காட்டிலும் மகிமையாக அவர் கொண்டு வந்து நிறுத்த போதுமானவர். குறை உள்ளோனானாலும் கூடவே இருக்கின்றீ, நிறைவாம் பள்ளத்தாக்கில் மெதுவாக நடத்துகிறீ, இறைவனாம் இயேசு எல்லாவற்றாலும் திருப்தியாக்குகிறீர், திருப்தியாக்குகிறீர். ஓ இயேசு உமதன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி ஆழிமலைகளுக்கெல்லாம் பெரியது. அல்லேலூயா. ஆகாயம் பூமி ஆழிமலைகளுக்கெல்லாம் பெரியது. நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஆண்டவரே, தேங்க்யூ ஆண்டவரே, தேங்க்யூ அப்பா. இந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் நீங்கள் உண்மையாக உணர்ந்து கொண்டு இருக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவர் ஒரு விசை சபைக்கு கொடுத்த வார்த்தையை உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஆமாம், நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்ததில்லை, ஒருவரை ஒருவர் அறிந்ததும் இல்லை, பேசிக்கொண்டதும் இல்லை. ஆனால் மிக தெளிவாய் பரிசுத்த ஆவியானவர் இந்த மாதத்தில் சபையோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். ஆண்டவர் மறுபடி திரும்பி வர வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். ஆத்துமாவே, ஆண்டவர் உனக்காக காத்து கொண்டிருக்கிறார். அன்றைக்கு இளையகுமாரனுடைய வருகைக்காக தகப்பன் பார்த்து கொண்டிருந்தது போல வாசலை இன்றைக்கு சிலருக்காக தேவன் காத்து கொண்டிருக்கிறார். இந்த சபையில் சிலரை தூக்கி விடும்படி, மறுபடி அதிகாரத்தை கொடுக்கும்படி, வருஷங்களாய் இழந்ததை திரும்ப கொடுக்கும்படிக்கு அவர் ஆயத்தமுள்ளவராய் காத்து கொண்டிருக்கிறார். இன்னும் காலம் தள்ளாதே ஆத்துமாவே, இன்னும் காலம் தள்ளாதே, இன்னும் தூரமாய் போக வேண்டாமே. எத்தனை காலம், இன்னும் எத்தனை காலம்? காலம் சமீபமாய் இருக்கிறது, காலம் சமீபமாய் இருக்கிறது. என்னோடு கூட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் மறுபடி திரும்ப வர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஒரு நிமிஷம் சத்தம் உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பண்ணி, யாரையும் பார்க்காதீங்க, யாரையும் பார்க்காதீங்க, கண்களை மூடிக்கொண்டு நீங்களும் ஆண்டவர் மாத்திரம், ஆண்டவரே நிறைவான ஆசீர்வாதத்தை எனக்கு வைத்திருக்கிறீர் ஆண்டவரே, பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப நான் அனுப்பின என்னுடைய மகா பெரிய சேனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே இதை செய்தார். சில தோல்விகள், சில அவமானங்கள், சில நிந்தைகள், சில இழப்புகள், சில வியாதிகள், சில ஒடுக்கங்கள், சில நெருக்கங்கள், இதை கர்த்தரே அனுமதித்திருக்கிறார். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், மறுபடியும் 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 திரும்ப நான் கட்ட போகிறேன்.
போகிறேன், திரும்ப கட்ட போகிறேன். ஒப்பு கொடுக்க ஆயத்தமா? ஒப்பு கொடுக்கிறவர்கள் நல்ல சத்தம் உயர்த்தி, ஆண்டவரே என்ன தருகிற ஆண்டவரே, என்னை கட்டுவீராக, என்னை கட்டுவீராக. நீர் என்னை வைத்திருக்கிற எழுகைக்குள்ள மறுபடியும் வருகிற ஆண்டவரே, அஸ்திபாரத்தை மறுபடியும் போட விரும்புகிற ஆண்டவரே, தகர்ந்து போன வழிவிடம் மறுபடி கட்டப்படுவதாக. ஆண்டவரே, உடைந்து போயிருக்கிற ஜெப வாழ்க்கை, உடைந்து போயிருக்கிற வேத தியானம், உடைந்து போயிருக்கிற அர்ப்பணிப்புகள், உடைந்து போயிருக்கிற பிரதிஷ்டைகள் இயேசுவின் நாமத்தில் மறுபடி எடுப்பிக்கப்படுவதாக. இருதயத்தை திறந்து கொடுத்த ஆண்டவரிடத்துல இனி இதற்கு மேல ஆண்டவர் எப்படி உறுதிப்படுத்த முடியும்னு தெரியல, இதற்கு மேல ஆண்டவர் எப்படி தெளிவா பேச முடியும்னு தெரியல. ஆமென். அவர் சபையோடு பேசிக் கொண்டிருக்கிறார், அவர் சபையோடு பேசிக் கொண்டிருக்கிறார், மிக தெளிவாய் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்மை அவருடைய கண்கள் கண்டிருக்கிறது. ஏதோ ஒரு மூலையில் ஆராதித்துக் கொண்டிருந்தாலும் பாருங்க, எவ்வளவு தெளிவா ஆண்டவர் நமக்கு அவருடைய வார்த்தை உறுதிப்படுத்துகிறார். எவ்வளவு தெளிவா ஆண்டவரே, ஆண்டவரே தருகிறேன்ப்பா, தருகிற ஆண்டவரே, அர்ப்பணிக்கிற இருதயம், அர்ப்பணிங்க ஆண்டவரிடத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்கலாம். எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நின்று ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கொஞ்சம் கண்களை திறந்து பாருங்க. எத்தனை பேர் நீங்க இந்த வார்த்தையை உணர்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆண்டவர் அன்றைக்கு ஒரு ஸ்திரீயோடு கூட பேசும்படிக்கு, அந்த சமாரியா பெண்ணோடு கூட பேசும்படிக்கு தேவன் அந்த பாதையில் வந்தார். ஒரு ஸ்திரீனிடத்தில் தேவன் தன்னுடைய நேரத்தை செலவழித்தார். ஆண்டவருக்கு தெரியும், இந்த ஒரு ஸ்திரீக்கு பின்னாடி ஒரு பெரிய கிராமமே இருக்கிறது. இவளை தொட்டுட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய கிராமத்தை என்ன பண்ணிடலாம். நீங்கள் நினைக்கிறீங்க சின்ன கூட்டம்னு சொல்லி, எங்க சென்னையிலேருந்து ஒருவர் அங்கே கொண்டு வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் மூலமாக உறுதிப்படுத்தோன்னா உங்களை என்ன ஆண்டவர் எவ்வளோ நேசிக்கிறாருங்க, எவ்வளோ நேசிக்கிறாருங்க, எவ்வளோ நேசிக்கிறாருங்க. இந்த ஸ்நேகத்துக்கு நம்ம என்ன ஈடாக கொடுக்க முடியும்? ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்கிறதெல்லாம் என்ன? ஆண்டவர் நம்ம இடத்துல விரும்புறதெல்லாம் என்ன? அவர் கேட்கிறார், ஏன்பா என்ன துரோகத்தை என்கிட்ட பார்த்துட்டீங்க, என்னை விட்டு இன்னும் தூரமாக போகிறதுக்கு நான் என்ன உங்களை வருத்தப்படுத்தினேன், என்ன உங்களை கஷ்டப்படுத்தினேன்? ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறதெல்லாம் என்ன? கொஞ்சம் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை, கொஞ்சம் அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரம், கொஞ்சம் வேத தியானம், இதை தானே கேட்கிறாரு. இதை செய்யும் பொழுது உலக மனுஷனை விட மேல ஆண்டவர் நம்மளை வைப்பேன்னு தானே சொல்றாரு. உலக மனுஷனை விட நம்மளை கனப்படுத்துவேன்னு தானே சொல்றாரு. இன்னும் எத்தனை நாட்கள் நம்ம வியாபாரத்துக்கு பின்னாடி ஓட போகிறோங்க? இன்னும் எத்தனை நாட்கள் உலக ஆதாயத்தை தேடி ஓட போறோம்? இன்னும் எத்தனை நாள் மனுஷனை தேடி ஓட போறோம்? இன்னும் எத்தனை நாள் ஆண்டவருடைய சமூகத்தை அசட்டை பண்ண போறோம்? அற்ப காசுக்காக, அற்ப மனிதனுக்காக, அற்ப மேன்மைக்காக, உறவுகளுக்காக ஆண்டவரை குப்பன்னு தூக்கி போட்டதெல்லாம் போதுங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட திரும்பி வாங்க. மறுபடியும் ரொம்ப வருஷத்துக்கு பின்னாடி நினைக்கிறேன், ஆண்டவர் மறுபடியும் அந்த வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார். நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பிப்பேன். இந்த மாதத்தில் சொன்ன அதே வார்த்தை, பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப அளிப்பேன், திரும்ப அளிப்பேன். ஆமென். தீர்க்க தரிசனமாக சொல்கிறேங்க. அவங்க இருக்கிறாங்கன்றதுனால நான் சொல்லலை. பரிசுத்த ஆவியானவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். என் தனிப்பட்ட தியானத்தில் என்னென்ன வார்த்தையை நான் சபைக்கு கொடுக்கும்படி எடுத்து தியானித்து கொண்டிருக்கிறேனோ அத்தனை வார்த்தைகளையும் பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு போட்டிருக்கிறார். அத்தனை வார்த்தைகளையும் பரிசுத்த ஆவியானவர் போட்டிருக்கிறார். ஒரு வார்த்தையும் தவறவில்லை. மறுபடி என்னுடைய சிந்தனை வந்து கொண்டிருந்த காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, யாக்கோபு விழுந்து போனானே, மறுபடி எப்படி எழும்புவான்? ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறார். அது அப்படி ஆவதில்லை, அது அப்படி ஆவதில்லை. நான் திரும்ப எடுப்பேன், என் சபையை நான் திரும்ப கட்டுவேன், ஒவ்வொருவரையும் நான் திரும்ப கட்டுவேன்னு சொல்றாரு. சபையே, உங்க ஒவ்வொருவருடைய குடும்பங்களும் கட்டப்படும். தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் கட்டப்படும். தேவனிடத்தில் அர்ப்பணிக்கிற பட்சத்தில் வருஷங்களின் விளைவை, ஒரு வருடம் அல்ல, வருஷங்களின் விளைவை, வருஷங்களாய் எதை நீங்க அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்களோ ஒரு நிமிடத்தில் தேவன் அதை மாற்றி போட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 13 வருஷ சிறைச்சாலை வாழ்க்கை ஒரு இரவில் யோசேப்புக்கு மாற்றம் செய்ய என் தேவனால் கூடுமானால் ஏன் முடியாதுங்க? ஏன் முடியாது? ஒரு சந்திப்பு, ஆமென், ஸ்தோத்திரம், பல வருடங்களாய் யாக்கோபின் மேல ஏசாவுக்கு இருந்த பகையை மாற்றி போட்டது.
சிலருடைய பகைகளை கர்த்தர் மாற்றி போட விரும்புகிறார். சிலருடைய வியாதிகளை கர்த்தர் மாற்றி போட விரும்புகிறார். சிலருடைய அடிமைத்தனங்களை கர்த்தர் மாற்றி போட விரும்புகிறார். சிலருடைய கண்ணீரை தேவன் மாற்றி போட விரும்புகிறார். சிலருடைய இயலாமையை கர்த்தர் மாற்றி போட விரும்புகிறார். சிலருடைய தொலைந்து போன அனுபவங்களை கர்த்தர் மாற்றி போட விரும்புகிறார். வருஷங்களாய் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சிலதை கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார். 2 கைகளை உயர்த்தினவர்களா முழுமையான அர்ப்பணிப்போடு கூட ஹல்லேலூயா ஹல்லேலூயா. குயவனை உம் கையில் களிமண்ணால் உடைத்து உருவாக்கும். குயவனை உம் கையில் களி. வாலிப பிள்ளைங்களே அர்ப்பணிங்கம்மா, ப்ளீஸ் வெடிக்க பார்க்காதீங்க. ஒரு விசை குயவனே குயவனே உம் கையில் களிமண்ணால் உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கைகளில். என் சித்தமல்ல அப்பா உம் சித்தம், தருகிறேன் தருகிறேன் உம். சத்தம் உயர்த்தி என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை சொல்லுவோமா? உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்கும். உருவாக்கிடுங்க ஆண்டவரே. ஒரு விசை கெட்டு போன பாத்திரமாய் வந்திருக்கிறேன், பார்வைக்கு ஏற்றபடி சரியா என்னை உணைவீராக. உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. ஜீசஸ். அர்ப்பணிக்கிறவர்கள் கடைசியாய் தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன். சத்தம் உயரட்டும். உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே. ஆவியானவரே உருவாக்குமே உருவாக்குமே என்னை. ஹல்லேலூயா. உருவாக்குமே உமக்குகந்த உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தே. உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு. என் மாம்சம் மாறட்ட ஆண்டவரை குகந்த உமக்குகந்த. இனி என் பலனை சார்ந்து நான் வாழப்போவதில்லை. இனி வேறு எதையும் நான் தூக்கி சுமக்க போகிறது இல்லை ஆண்டவரே. ஷபகரகதலா. உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். ஆட்கொண்டு என்னை
விசுவாசமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்களப்பா. ஆட்கொண்டு என்னை நடத்தும், ஆட்கொண்டு வழி மாறும் போதெல்லாம், வழி தவறும் போதெல்லாம் இதுவே இன்று எங்கள் காதுகளில் கேட்கப்படத்தக்க ஆவியானவருடைய சத்தம் துணிக்கட்ட ஆண்டவரே. சேர்ந்து ஆராதனை, 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 ஆராதனை. அன்பரேசு ஆவியான ஆவியான், அன்பரேசு அன்பரே முழுவதும் தருகிற ஆண்டவரே ஆவியான். அன்பின் நல்ல பரலோக தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. எங்களையும் நேசித்து உம்முடைய வார்த்தை நீர் எங்களுக்கு அனுப்பி தந்த நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நீங்க அனுப்பி தந்த நல்ல தாசனுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். மறுபடியும் ஒரு விஷ நீர் எங்களை கட்டி எழுப்ப போகிற உம்முடைய நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ள வேரூன்றி ஆண்டவரே 130, 160, 100 பலன் கொடுக்க போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. வருகிற வருடத்தில் நாங்கள் இந்த விளைச்சலை பார்க்க போகிறோம். வருகிற வருடத்தில் இந்த விளைச்சலை நாங்கள் அறுத்து கொள்ள போகிறோம். நாங்கள் ஆயத்தமாகிறதும் இல்லாமல் அநேகரை ஆயத்தமாக்குகிற ஒரு கிருபையை நீர் எங்கள் ஒவ்வொருவர் மேலையும், அபிஷேகத்தை ஒவ்வொரு மேலையும் வைத்திருப்ப நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே வார்த்தை கொண்டு வந்த நல்ல தாசனுக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம், பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே 2 கைகளை உயர்த்தி ஆண்டவரே இன்னும் கோடிகளுக்கு எடுத்து பயன்படுத்துவீராக. இருதயத்திலிருந்து அந்த வார்த்தை சொல்லுங்க ஆண்டவர். இன்னும் கோடிகளுக்கு எடுத்து பயன்படுத்துவீராக, இன்னும் கோடிகளுக்கு எடுத்து பயன்படுத்துவீராக. தாசனுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பீராக, மன விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே இன்னும் நடத்துவீராக. உன்னை கரத்துல தருகிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களையும் அர்ப்பணிக்கிறோம். உன்னை கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், தருக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல அன்பின் பிதாவே.